10வது வசனத்தை படிப்போமாக. Chapter 5 and verse 10 of the book of 2 Kings. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். And Elisha sent a messenger unto him, saying, Go and wash in Jordan 7 times, and thy flesh shall come again to thee, and thou shalt be clean. வசனத்தின் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசும்படியாய் நாம் போராடுகிறோம். So Lord might deal with us and speak to us through this word. Let's all strive and pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து அசைவாடி கிரியை செய்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்காக நீ வந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய ஜனத்தோடு ஆண்டவர் இடைபடும்படியாக பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தேசத்துள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதான் ஒரு பயம் உண்டாகி ஆண்டோட்டத்தில் வந்து சேர்ந்து விடும்படியாக நீ உதவி செய்தாலும் உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். மயமையும் கண்ணீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரே சூலமாய் ஜெபங்களும் பிதா. ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஒரு நல்ல வசனத்தை நாம் படித்து கேட்டோம். We just read a good verse now, beloved. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை படித்து கேட்டு நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். All Christians must be quite familiar with this verse. நேற்றைக்கு இந்த இடத்திலே நாம் மிக அழகான ஆழமான சத்தியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். Yesterday we heard good and deep truths in this place. கர்த்தராகிய இயேசுவை தடவியாகிலும் அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்று நாம் நன்றாய் நாம் படித்து கேட்டோம். We have read well how we have to feel after God and seek after him. அதற்கு முந்தின வசனங்களை நாம் படிக்கும்போது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே அவர் தோன்ற பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in that portion that he made of one blood all nations of all men. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. ஒன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 25வது வசனத்தை படிப்போமாக. Read Acts chapter 17 verse 25. எல்லாரும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்றையும் தேவையானது போல அவர் மனுஷ கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. Neither is worshipped with men's hands as though he needed anything, seeing he giveth to all life and breath and all things. பிரியமானவர்களே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார். He made of one blood all men. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து and caused them to inhabit the face of the earth. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். And hath determined the times before appointed and the bounds of their habitation. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். He did it so that they might seek after the Lord and at least they might feel after him. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று நாம் படித்தோம். And we read that he is not far away from each one of us. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி he made of one blood nations of all men. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து caused them to dwell on the face of the earth. முன் குறிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். Determined the times appointed and the bounds of their habitation. எங்களுக்கு அருமையான இந்த தேசத்தில் குடியிருக்கிறதான தேவனுடைய ஜனங்களே, beloved people who are inhabiting this land. ஏதோ இவைகள் எல்லாம் எதேச்சையாக சாதாரணமாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்க கூடாது. Don't just think that this is just another meeting, one of the many meetings that take place in this land. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி he has made of one blood all nations of men. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து caused them to inhabit the face of the earth. முன் குறிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் கூட அவர் குறித்திருக்கிறார். has determined the times appointed and the bounds of their habitation. இந்த தேசத்திலும் கூட இந்த அருகாமையில் இருக்கிற இந்த பட்டணத்திலும் கூட ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலே தான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லைகளை கட்டளையிட்டிருக்கிறார். God who has placed a boundary for you to inhabit this land, and it is God who has appointed the place for you in this place to dwell here. உங்களுக்கு அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பண வசதிகள் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், எல்லா போக்குவரத்து வசதிகளும் கூட இருக்கலாம். You may have good knowledge, you may be wise, you may be educated, you may have good transport facilities.
இப்பொழுதே பறந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் கூட குடியேறலாம் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து திட்டமும் கூட பண்ணி You may கொண்டிருக்கலாம். even be making plans to go overseas and settle down there. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு காலங்களையும் குடியிருப்பும் எல்லைகளையும் உங்களுக்கு குறித்து வைக்காவிட்டால் நீங்கள் வேறு எந்த இடத்திலுமே இருக்க முடியாது. But if God does not appoint the times for you and the bounds of your habitation, you cannot stay anywhere. முன் குறிக்கப்பட்ட காலங்களையும் கூட அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். He has appointed the times for your existence on earth. ஏனென்றால் இந்த காலத்தில அவர் உங்களை சந்திக்கிறார். For in this time he visits you. எருசலேமை இயேசு சந்தித்ததான அந்த காலத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். The people of Jerusalem did not know the times of their visitation. அவர்களை பார்த்து அவர் புலம்பினார். Those who saw him, they lamented. கண்ணீர் விட்டார். They shed tears. அவர் அப்படியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபித்தார். He sat there in the presence of God and prayed. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ள சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை உங்களை சேர்த்துக் கொள்ள நான் மனதாயிருந்தேன். How many times I wanted to gather you under my wings, just as a hen gathers its young ones under its wings. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த காலத்தையும் கூட நீங்கள் அறியவில்லை என்று சொல்லி அவர் அழுதார். He wept, saying, you do not know the times of your that were given to you. எருசலேமே எருசலேமே கல்லறைகளை தீர்க்கதரிசிகளை கல்லறைகிறவளே என்று சொல்லி அவர் அழுதார். Oh Jerusalem, Jerusalem, that stoned the prophets, he wept. அருமையானவர்களே, இந்த தேசத்தில இந்த நாட்கள்ல இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும் என்பது வானத்தையும் பூமியையும் உங்களையும் எங்களையும் உண்டாக்கின ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. It is the will of God that such meetings should be taken. This God who made the heaven and earth and you and me decided it. உங்களை அவர் சந்திக்கும் காலம் இதுதான். This is the time when he visits you. இந்த திருக்கழுத்து புன்னத்தையும் சுற்றுப்புற கிராமங்களையும் ஆண்டவர் சந்திக்கிற காலம் இதுதான். This is the time when God is visiting Tirukazhukundram and also the villages in the vicinity. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களே, ஆனால் அது உங்களுக்கு எவ்வளவோ நல்லது. How good it would be if you could seek God in the time of his visitation. Yes, நல்ல ஆண்டவர். Jesus is a good God. அவர் நல்ல ஆண்டவர். He is a good God. அவரிடத்திலே ஓடி வந்து விடுங்கள். Come running to him. அவரிடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். Come to him and confess your sins. மனஸ்தாபத்தோடு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். Tell him your sins with repentance. ஒருவர் எப்படி ஆண்டவரிடத்திலே வருகிறது? How does a man come to God? முதலாவதாக ஒரு மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். First of all, there should be a repentance. உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய பாவங்களை குறித்து, செய்களை குறித்து, நடக்கைகளை குறித்து, வார்த்தைகளை குறித்து உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். About your sins, your deeds, your words and your habits, you should first of all have a repentance. அப்படி அந்த மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். You should come to God with such a repentance. ஆண்டவரிடத்திலே வந்து பாவங்களை அறிக்கையிட வேண்டும். Coming to God, you should confess your sins. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covers his sins will not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். But anyone confessing them and forsaking them will have mercy. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். We are deceiving ourselves if we say that we have no sin. சத்தியம் நமக்குள் இராது. The truth is not in us. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், But if we confess our sins, எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து he is faithful and just எல்லா அநியாயத்தை நீக்கி to forgive us our sins அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி and உள்ளவராயிருக்கிறார். to cleanse us from all unrighteousness. ஆண்டவருடைய நீதி எப்படி வெளிப்படும்? How is the righteousness of God revealed? ஆண்டவருடைய உண்மை எப்படி வெளிப்படும்? How is the truth of God revealed? தேவனுடைய பிள்ளை, நீ வியாதியாயிருக்கிறாய், Child of God, you are sick. நீ பலவீனமாயிருக்கிறாய், You are weak. நீ துக்கத்தோடு இருக்கிறாய், You are sad. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் You are கொண்டிருக்கிறாய். confused, not able to come out of sin. ஆண்டவர் கூறுகிறார், உன்னை நான் விடுவிப்பேன் என்று But the Lord கூறுகிறார். says, I will deliver you. ஆண்டவருடைய உண்மை எப்படி வெளிப்படும்? How is the faithfulness of God revealed? ஆண்டவருடைய நீதி எப்படி How வெளிப்படும்? is the righteousness of God revealed? நீ ஆண்டவரிடத்திலே வந்து உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட வேண்டும். You come to God and confess your sins. வேதம் என்ன கூறுகிறது? What does the Bible நம்முடைய say? பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், If we confess our sins, பாவங்களை நமக்கு மன்னித்து He is faithful and just எல்லா அநியாயத்தையும் நம் நீக்கி to forgive us our sins நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். and to cleanse us from all unrighteousness. இயேசு கிறிஸ்து உனக்கு உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். Jesus Christ is faithful and true and just to you. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, திருக்கழுக்குன்றம்
சுற்றுப்புற கிராமங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இயேசுதான் ஆண்டவர். Whether the people of Thirukarukundram and the villages around accept it or not, Jesus is Lord. எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? How can you be saved? இயேசுவாலே மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். Jesus alone can save. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு So for our salvation, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ள in heaven and amongst men, இயேசு கிறிஸ்துவோட நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. no other name besides the name of Jesus has been எந்த commanded. நாமத்திலே மனுஷனை ரட்சிக்கிறது? No other name can save man. எந்த நாமத்திலே மனுஷனை ரட்சிக்கிறது? Which name can save man? எந்த நாமத்திலே மனுஷனை விடுதலை செய்கிறது? Which name can deliver man? எந்த நாமத்திலே மனுஷனை மன்னிக்கிறது? Which name can forgive man? பிரியமானவர்களே, வேற எந்த நாமத்தினாலும் மன்னிப்பு என்பது கிடையாது. There is no other name that can give forgiveness to man. அதற்கென்று தேவனால ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. God has commanded a name for salvation. ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. A name given from heaven. எந்த நாமம்? What name? உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. There are so many names in this world. எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. So many sacred places. போய் கொண்டு வருகிறீர்கள், மறுபடியும் அந்த பாவத்தை திருப்பி செய்கிறீர்கள். You go and return and continue to do the same sin again. விடுதலை இல்லை. No deliverance. ஏனென்றால் உங்களுக்கு பலன் இல்லை. Because you are not strong enough. அப்படியானால் உங்களுக்குள்ள ஒரு நிறைவு உண்டாகவில்லை. That means you are not full enough. சந்தோஷத்தோடு போகிறீர்கள், துக்கத்தோடு திரும்பி வருகிறீர்கள். You go with joy and come back with sorrow. பிரியமானவர்களே, அப்படியானால் எந்த நாமத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது? Then in which name can you have salvation? அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. Besides him, besides Jesus, there is no நாம் salvation. ரட்சிக்கப்படும்படிக்கு For our salvation, வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே, in heaven and amongst men on earth, இயேசு கிறிஸ்துவோட நாமமே அல்லாமல் other than the name of Jesus, வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. no other name has been given. இயேசுவை உங்களுக்கு பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். God the Father has given you the name Jesus. திருக்கழுக்குன்றவே உன்னை ரட்சிக்கும்படியாக இயேசுவை பிதாவாகிய தேவன் உனக்காக கட்டளையிட்டிருக்கிறார். God the Father has given the name of Jesus to the inhabitants of Thirukarukundram for their நீ salvation. ஓடி வருவாயானால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. If you come running, you'll be saved. உனக்கு ரட்சிப்பு உண்டு, அது நிச்சயம். You will be saved, and that's certain. இயேசு ஒரு நிழல் அல்ல. Jesus is not a shadow. அவர்தான் ஆண்டவர். He is Lord. அவரை நீ பார்க்கலாம். You can see him. அவரோடு நீ பேசலாம். You can speak to him. பரலோகத்தை நீ பார்க்கலாம். You can see heaven. நரகத்தையும் You பார்க்கலாம். can see hell. இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களை கூட இயேசுவின் நாமத்திலே நீ பார்க்கலாம். You can see all the gods of this world also in the name of Jesus. இவ்வளவு நிச்சயமாக திட்டமாக நாங்கள் ஒரு ஆண்டவரை உங்களுக்கு போதிக்கிறோமே, நீ ஏன் ஒரு நேரத்தை இயேசுவுக்காக கொடுக்க கூடாது? We are so assuredly speaking to you about the name of a God. Why can't you give Jesus a try? தேவனுடைய பிள்ளையே, ஓடி வந்து விடுவாயாக. Child of God, come running to Jesus. இயேசுவிடத்திலே நீ ஓடி வராவிட்டால் உனக்கு அடைக்கலமே கிடையாது. If you don't come running to Jesus, you have no other refuge. பரலோகத்துக்கும் பரலோகமும் பூலோகமும் இயேசுவின் அதிகாரத்திலே இருக்கிறது. The heaven and earth are in the control of Jesus. பரலோகமும் நரகமும் இயேசுவின் அதிகாரத்திலே இருக்கிறது. Heaven and hell are in the control of Jesus. ராஜாக்கள் அவராலே ஆளுகை செய்கிறார்கள். Kings rule by him. அவராலே எல்லாரும் பிழைத்திருக்கிறோம். We all live because of அவராலே him. அசைகிறோம். We move because of அவராலே him. நடக்கிறோம். We walk in him. மனதிலே இதை வைத்துக் கொள்வோமாக. Keep this in mind. பிரியமானவர்களே, எனவே இயேசுவிடத்திலே ஓடி வந்து பாவங்களை அறிக்கை செய்து அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயாக. Therefore come running to Jesus, confess your sins and accept him as your personal savior. அப்படியானால் ரட்சிப்பு நிச்சயம். Then salvation is certain. நீ அலைய வேண்டியது இல்லை. You don't have to wander. ஆண்டவரிடத்திலே நீ ஓடி வந்து விடுவாயாக. Come running to Jesus. ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். Jesus will forgive you. மன்னிப்பதற்கு அவர் தயவெடுத்திருக்கிறார். He is merciful to forgive you. நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்லை. No matter what kind of a sinner you உன்னை are. மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயவெடுத்திருக்கிறார். He is full of mercy to அவர்தான் save உன்னை you. உண்டாக்கின ஆண்டவர். For he created you. எந்த தெய்வத்தை வணங்கி வந்தாலும் சரி, No matter what God you are worshiping, ஆண்டவருடைய பிள்ளை, you are a child of நீ God. அவரோடு சேர வேண்டும். You must be joined to him. அவரோடு தான் இருக்க You have வேண்டும். to be with him. அவரோடு தான் நடக்க You have to வேண்டும். walk with him. அவரை உன்னோடு வைத்துக் கொள்ள Keep வேண்டும். him with you. அப்படியானால் நீ பிழைப்பாய். Then you will live. அப்படியானால் இந்த உலகத்துக்கு சேமம் உண்டு. Then there is health for this world. எவ்வளவு நம்பிக்கையோடு நீங்கள் விதைக்கிறீர்களே. You sow with such optimism. நான் இன்னைக்கு ஒரு சகோதரனோடு கேட்டேன். இந்த ஊரில் உள்ள சகோதரனோட தான் சொன்னேன்,
எவ்வளவு நம்பிக்கையோடு ஜனங்கள் விதவிதைக்கு நாற்றுகளை நடுகிறார்கள் என்று சொன்னேன். I met a brother of this region. I said the people, they optimistically they plant these saplings. மழை பெய்யும் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. You have the hope that it will rain. வானங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. But the heavens are closed. வானங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. The heavens are shut. மழை பெய்ய வேண்டும். But the rain has to come down. இயேசுவிடத்திலே வர வேண்டும். You have to come to Jesus. பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும். He has to bless the world. தேசத்தை ஆசீர்வதிக்க He has வேண்டும். to bless the land. அப்படியானால் பிரியமானவர்களே, நீ இயேசுவிடத்திலே தான் வர வேண்டும். Then you have to come to Jesus. இந்த காரியங்களை குறித்து நேற்றைக்கு நாம் படித்தோம். I told you about this. We learnt about this yesterday. நீங்கள் தடவியாகிலும் ஆண்டவரை கண்டுபிடிக்கும்படியாக காணும்படியாக அவர் அப்படி செய்தார். He did this so that you might seek after him, at least feel after him. இயேசுவிடத்திலே நீ வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? After coming to Jesus, what should you நீ do? ஒருவேளை இந்த நேரத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். You may have accepted Jesus here right now. இயேசு மனுஷர்களை விட எங்களை விட உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு 1000 மடங்கு அவர் ஆசையுடையவராக உன்னிடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். Jesus is 1000 times more enthusiastic than we are to accept you. நீ வீட்டில் இருந்து கூட ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Perhaps you're listening from home to these words. ஆண்டவர் உன்னை ஆசையோடு உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். But Jesus is standing with great ஏனென்றால் நீ desire. அவருடைய பிள்ளை. For you are his child. பிரியமானவர்களே, அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And நாம் after படித்தோம். receiving Jesus, what is written here as to what we should do? இங்கு ஒரு பெரிய ஒரு சேனாதிபதி வந்து படைத்தலைவன் ஒரு தீர்க்கதரிசனத்திலே வருவதாய் நாம் எழுதி இருக்கிறதை நாம் படித்தோம், Here படித்து கேட்டோம். we read of the captain of a great army coming to the prophet. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே இதை நாம் படித்து கேட்டோம். We just read from 2 Kings 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். And Elisha sent a messenger unto him, saying, Go and wash in Jordan 7 times, and their flesh shall come again to thee, and thou shalt be clean. பாவங்களை அறிக்கையிட்டதான தேவனுடைய மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? What is it that a man of God who has confessed his sin should do next? அவன் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். He should take water baptism. அருமையானவர்களே, அவன் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Beloved, he should take water baptism. வேதத்திலே பலவகையான ஸ்நானங்களை குறித்து The சொல்லப்பட்டிருக்கிறது. Bible speaks of many kinds of baths. தண்ணீரிலே ஸ்நானம் பண்ணுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Of taking a bath in water. ஆவியினால ஸ்நானம் வருகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Of being baptized in the Spirit. பாடுபடுதல் ஆகிய ஒரு ஸ்நானத்தை குறித்து கூட வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And there is also a baptism of suffering. இந்த ஸ்நானம் என்கிற இந்த காரியத்தை உலகத்துள்ள எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கிறார்கள். This baptism is something that all peoples of all the world believe. எல்லா மதஸ்தரும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள். People of all religions believe this. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In 1 Corinthians 15:29, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? மரித்தவர்களுக்காக உயிரோடு இருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Why are they being baptized for the dead? It is written in the word of God. பிரியமானவர்களே, இது ஒரு மிக அழகான ஒரு காரியம் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. This is a very beautiful thing written in the Bible. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், if the dead rise not, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? What will they do that are baptized for the dead? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? Why should they be baptized for the dead? எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் உலகத்தில் உண்டாகிருக்கிற சகல மதஸ்தரும் இந்த சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறார்கள். All men of all nations, people of all nations and castes keep this truth. அருமையான திருக்குன்றத்திலும் சுற்றுப்புற கிராமங்களிலும் இந்த பகுதியிலே வசிக்கிறவர்கள் கூட இந்த சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறார்கள். People of all regions, including the vicinity of Tirukazhukundram, are keeping this truth. அதை வேத வசனம் பேசுகிறது. The Bible speaks of it. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? If the dead rise not, then why are they baptized for the dead? புருஷன் மரித்து விட்டான் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Suppose the husband is dead. அப்பொழுது என்ன செய்வார்கள்? What do they புருஷனை do? நன்றாக கழுவி, They wash the husband's body, சுத்தம் செய்து, cleanse him, நல்ல துணிகளை உடுத்தி, clothe him with new clothes, அவரை புதைத்து விடுகிறார்கள் அல்லது பரலோகத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். they bury him or send him to heaven.
அவருக்கு நல்ல வஸ்திரங்களை தரித்து பரலோகத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். They give him good clothes and send him off to heaven. அவர் பரலோகத்திலே போய் உலகத்திலே இருக்கிற அந்த மணவாட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறார். And he goes to heaven and waits for his bride. அருமையானவர்களே, இந்த தேசத்திலே குடியிருக்கிற எங்களுடைய சகோதரங்களே, நாங்கள் இந்த வசனத்தை உங்களிடத்திலே தாராளமாய் பேசுகிறோம். That is why we boldly speak these words to you in this place. நீங்கள் செய்கிற ஒரு காரியம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. What you do is written in the Bible. புருஷன் மரித்துவிட்டால் அவனை நன்றாக அவனை குளிப்பாட்டி வஸ்திரம் தரித்து பரலோகத்துக்கு அனுப்பி வைத்து விடுகிறீர்கள். When the husband dies, you give him a bath, you wash him and clothe him and send him to heaven. அதற்குரிய ஆசாரியர்களை கூட வரவழைத்து சொல்ல வேண்டிய மந்திரங்களை மந்திரித்து அவர்களை அப்படி அனுப்பி விடுகிறீர்கள். And you call the priest to do the needed mantras and the rituals to send him up to heaven. அவர் பரலோகத்திலே போய் காத்து கொண்டிருக்கிறார். And he goes to heaven and waits there. உலகத்தில் இருக்கிற மனைவியை என்ன செய்கிறீர்கள்? What does the wife on earth do? அவருடைய மனைவியை நன்றாய் குளிப்பாட்டி வெண்வஸ்திரம் தரித்து உலகத்திலே வைத்து பாதுகாக்கிறீர்கள். You keep her back and you give her a wash too and you preserve her well. 5 வருடம் 10 வருடம் 25 வருடங்களுக்கு பிறகு இந்த மனைவி மரித்து விடுகிறார்கள். She's clothed in white and after 15-20 years she dies too. அவர்களை கூட நீங்கள் குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் தரித்து பரலோகத்துக்கு அனுப்பி விடுகிறீர்கள். Then you give her a bath and clothe her well and send her to heaven. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை கூட உச்சரித்து பரலோகத்துக்கு அனுப்பி வைத்து விடுகிறீர்கள். To be precise, you chant the needed mantras to send her to heaven. எதற்காக? What for? 50-25 வருடங்களுக்கு முன்பாக மரித்தாரே அந்த மணவாளன், அந்த புருஷன் மணவாளனாக பரலோகத்திலே இருக்கிறார். அவரை சந்திக்கும்படியாக இந்த மனைவியை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். You are sending this wife to heaven because her husband is waiting for her, having died 25 years ago. இது இந்த நாட்கள்ல முழு உலகத்திலும் எல்லா மனுஷ ஜாதியிடத்திலும் நடந்து வருகிற ஒரு பழக்கம். This is a habit, a ritual of all nations, of all religions, all over the world. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. You have such a hope. ஆனா ஜனங்களை இன்னும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? What do other people do? ஞானஸ்நானத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். They are very careful about water baptism. நீங்கள் எங்களுக்கு அருமையான அருகாமையில் இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள், நாங்கள் சொன்ன இந்த ஸ்நானத்தை ஞானஸ்நானத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள். The brothers who are nearby, they are very careful about this water baptism. புண்ணிய ஸ்தலங்களிலே போய் நீங்கள் ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். You go to sacred places and take காசிக்கு போய் baptism. ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். You go to Kasi and have a wash. கங்கைக்கு போய் ஸ்நானம் எடுத்துக் And to the கொள்ளுகிறீர்கள். Ganges and take a wash. திருப்பதிக்கு போய் ஸ்நானம் எடுத்துக் And to Tirupati கொள்ளுகிறீர்கள். and take a wash. கன்னியாகுமரிக்கு போய் ஸ்நானம் எடுத்துக் And to கொள்ளுகிறீர்கள். Kanyakumari and take a wash. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் ஸ்நானம் எடுத்துக் To கொள்ளுகிறீர்கள். sacred places and take a wash. காரணம் என்ன? The reason? இங்கே ஒரு காரியம் சொல்ல படித்ததை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். You heard of something written here. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? If the dead rise not, then what shall they do that are baptized for the dead? என்ன நம்பிக்கையோடு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள்? With what hope do they give baptism? மரித்து பரலோகத்தில் இருக்கிற புருஷனை சந்திக்க அந்த புருஷனுடைய மனைவிக்கு என்ன நம்பிக்கையோடு ஸ்நானம் கொடுக்கிறீர்கள்? With what hope do you give baptism to the wife after her husband dies and is sent up to heaven? ஒரு நாள் இந்த மனைவி உயிரோடு எழும்பி பரலோகத்தில் இருக்கிற அந்த புருஷனை சந்திக்க போவாள். அதற்கென்று இந்த ஸ்நானம் அவசியம் என்று உங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. What's written in your heart is written in the word of God. That is, after the wife dies, she will also rise up to go and join her husband. நீங்கள் அறியாமல் செய்தால் நாங்கள் உங்களை அதை அறிவிக்கிறோம். You do it ignorantly when we let you மேலும் know. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? If the dead rise not, then what will they do that are baptized for the dead? மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்கிறதான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறது. You have a hope that the dead will rise again. எனவேதான் மரித்த பிறகு கூட சம்பந்தப்பட்ட அந்த ஊழியக்காரர்களை வரவழைத்து நீங்கள் மந்திரங்களை செய்து கொள்கிறீர்கள். That's why the priest is summoned after the person dies. நாங்கள் கூட அப்படித்தான் செய்கிறோம். We do the same thing. அருமையானவர்களே, எனவே ஞானஸ்நானம் என்பது உறுதியான ஒரு சத்தியம். So water baptism is a confirmed truth. எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியம். Something that everyone has to keep. இயேசுவிடத்திலே வந்து Coming to Jesus, பாவங்களை அறிக்கையிட்டு confessing sins. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதான ஒரு மனுஷன் ஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். A man delivered from sin must take baptism. பரலோகத்துக்கு போகும்படி ஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். He has to take baptism to go to heaven. அந்த தீர்க்கதரிசி வந்ததான அந்த மந்திரியிட படைத்தலைவனிடத்தில் சொன்னது என்ன? What does the prophet tell the captain of the host?
நீர் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது உம்முடைய குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாவீர் என்று சொல்ல சொன்னான். You go and wash in Jordan 7 times, then your leprosy will leave you, you'll be clean. இந்த தீர்க்கதரிசி மிக விசேஷமான ஒரு மனிதன். This prophet was an extraordinary person. அந்த படைத்தவன் நினைத்தான், இந்த தீர்க்கதரிசி நம்மிடத்திலே வந்து அப்படியாய் கெஞ்சி காலை பிடித்து அப்படியாய் தொட்டு தடவி என்னுடைய குஷ்டரோகத்தை தீர்த்து விடுவான் என்று நினைத்தான். The captain thought that this prophet would come to him and beg him and massage him and set things right. இந்த படைத்தலைவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். For the captain was a mighty man. ஆனால் அவன் குஷ்டரோகியா இருந்தான். And he was a leper. வேத வசனத்திலே குஷ்டரோகம் என்று எந்தெந்த இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பாவத்தை காட்டுகிறது. Wherever leprosy is mentioned in the Bible, it signifies sin. ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் பாவம் செய்தபடினால அந்த வியாதி அவர்கள் தொட்டிருக்கிறது. That leprosy has touched them because somewhere they have sinned. அருமையானவர்களே, அவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான தீர்க்கதரிசி இடத்திலே வருகிறான். So he comes to the prophet who is in Israel. இவர் ஒரு அந்நியன், இயேசுவை அறியாதவன். This man is a stranger, he does not know இவர் ஒரு Jesus. அந்நியன், இந்த பிரமாணங்களை அறியாதவன். He does not know the law, he is a stranger. சீரிய தேசத்திலே உள்ளவன். He belongs to Syria. பெரிய எண்ணிக்கைக்கு உரியவன், ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். He belongs to a great royal family. அப்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. That's what the Bible says. அவன் வந்து குதிரையின் மேல் நின்று கொண்டிருந்தான். He was on his horse. அவனுடைய மனதில் இருந்தது என்ன? What was in his mind? தீர்க்கதரிசி வந்து This prophet will தன்னை come, அப்படியாய் தடவி will pat him on the back இந்த குஷ்டரோகத்தை எடுத்து விடுவான் என்று நினைத்தான். and take away his leprosy. ஆனால் இவன் சொன்னது என்ன? But what did he do? நீ போய் 7 தரம் யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணும்படி சொன்னான். He said, you go and wash in Jordan 7 times. யோர்தான் நதி என்று சொன்னால் கானான் தேசத்திலே இஸ்ரவேல் நாட்டிலே ஓடுகிற ஒரு நதி. Jordan is a river flowing in Israel. அந்த தேசத்திலுள்ள முக்கியமான நதி அதுதான். The chief river of Israel. தமிழ்நாட்டிலே காவேரியை போல, Just like Kaveri of Tamil Nadu. இந்தியாவிலே கங்கை நதியை போல, Like the Ganges of India. அந்த தேசத்திலே முக்கியமாக ஓடுகிற நதி அந்த நதிதான். Jordan was the chief river of Israel. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது அவனுடைய மனதுக்கு அவன் கஷ்டமா இருந்தது. But this was too difficult for the man to digest. தேவனுடைய நாட்டுக்கு அவன் வந்து விட்டான். He came to God's place. அவன் தேவனிடம் மறுபக்கத்திலே ஒருவேளை தேவனிடத்திலே வந்து விட்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். We can in an angle say he came to God himself. ஆனால் அவன் குதிரையின் மேலே நின்று கொண்டிருந்தான். But he was still on his horseback. அவன் இறங்கவில்லை. He did not come down. தன்னுடைய சுயத்திலிருந்து அவன் விடுதலையே பெறவில்லை. He was not relieved of his ego. அவனிடத்தில் அந்த தீர்க்கதரிசி சொன்னது என்ன? What did the prophet say? நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும். Go and dip in Jordan 7 times. 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்கிறது பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே 7 இடங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament there are 7 mentions of water baptism. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சத்தியத்தை அது விளக்கி சொல்லுகிறது. In every place it conveys a truth. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதான ஒரு தேவனுடைய மனுஷன் முதலாவதாக அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. A man who has been delivered from sin, the next step is that he should take water baptism. எதற்காக? What for? பரலோகத்துக்கு போகும்படியாக, to go to heaven. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive that hope, அந்த புருஷனை சென்று அடையும்படியாக, to go to that husband, அல்லது இயேசுவை சென்று அடையும்படியாக, or to go to Jesus. அவர் எங்கே இருக்கிறார்? Where is Jesus? அவர் பரலோகத்திலே இருக்கிறார். In heaven. அவர் பூலோகத்திலும் இருக்கிறார். And on earth as well. அவர் பரலோகத்திலே இருக்கிறார். He is in heaven. பூமி முழுவதும் அவருடையது. The whole earth is his. இந்த பூமியினுடைய உண்மையான உரிமைதாரர் இயேசுதான். He is the true owner of this world. இந்த பூமியினுடைய உண்மையான உரிமைதாரர் இயேசுதான். He is the true owner of this world. அவர்தான் இதற்கு அதிகாரி. He is the authority. அவர்தான் சொந்தக்காரர். He is the true owner. அதற்கு பிறகு அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்துக்கு அதிகாரிகள். After him his children are the true authorities in this world. நாங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவேளை விகற்பமாக தெரியும். It might be something new what you're listening ஒரு நாள் வரப்போகிறது இந்த உலகத்திலே இயேசு 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறார். The day is coming when Jesus will rule in this world for 1000 years. பிரியமானவர்களே, எனவே அவர் இப்பொழுது பரலோகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். But now he is in heaven. அவரை சந்திக்க வேண்டும். You have to meet him. அதற்காக ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to take water baptism for that. நீங்கள் போய் என்ன செய்கிறீர்கள்? So what will you do? அநேகர் போய் என்ன செய்கிறீர்கள்? What do many do? புண்ணிய ஸ்தலங்களிலே அதை They பெற்றுக்கொள்கிறீர்கள். take baptism in sacred அந்த places. பொருளை அறியாமலே நீங்கள் செய்கிறீர்கள். Doing it without knowing the reality of it. ஆனா இந்த வேதத்திலே
7 இடங்களிலே ஸ்நானத்தை குறித்து But எழுதப்பட்டிருக்கிறது. the Bible speaks of 7 places where you see baptism. நோவாவுடைய காலத்திலே நோவா ஒரு பேழையை செய்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Noah's days, Noah made an ark, we read. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் படிக்கும்போது, When you read 1 Peter 3:20-21, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது இந்த ஸ்நானம் என்பது ஒரு ரட்சிப்பு என்பது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. here we read that water baptism is a salvation. 7 பிறப்புகளை குறித்து மற்றவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். The others speak of 7 births. எல்லா ஜாதிகளும் அதை பேசிக் கொள்ளுகிறார்கள். All religions speak of it. மறுபிறப்பை குறித்து பேசிக் They கொள்ளுகிறார்கள். speak of rebirth. வேதத்திலும் கூட ரட்சிப்பிலே 7 படிகளை குறித்து சொல்லப்படுகிறது. The Bible also speaks of 7 steps of salvation. வேதத்திலும் கூட 7 பிறப்புகளை குறித்து The Bible சொல்லப்பட்டிருக்கிறது. speaks of 7 births. மறுபடியும் பிறக்க வேண்டும், You have to be born again, ஜலத்தினால் பிறக்க வேண்டும், born of water, ஆவியினால் பிறக்க born வேண்டும், of the Spirit, சீயோனிலே பிறக்க born வேண்டும். in Zion. வேதத்திலும் கூட 4 பிறப்புகளை குறித்து வேதம் அடித்து பேசுகிறது. The Bible emphasizes about 4 births. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சிக்கிற மனுஷன் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த 4 பிறப்புகளையும் அவன் கடந்து வர வேண்டும். A man who wants to go to heaven has to successively attain these 4 births. சாதாரணமான விசேஷித்த ஒரு இடத்தை பெற்று பரலோகத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது உள்ள 3 பிறப்புகளையும் அவன் பிறப்புகளிலும் கடந்து வர வேண்டும். First of all, to get a special place in heaven, he has to come through these first 3 births. தேவன் இருக்கிற அதே இடத்திலே போய் இருக்க வேண்டுமானால் இந்த 4வது பிறப்பையும் கூட அவன் சந்திக்க வேண்டும், அவன் தன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேற்ற But வேண்டும். to be where God is, he has to attain the 4th birth as well in his life. ஞானஸ்நானம் என்பது மாம்சத்தினுடைய அழுக்கை போக்குகிறது அல்ல என்று இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Water baptism is not the removing of the filthiness of the flesh, the word அருமையான says. தேவனுடைய பிள்ளையே, பல இடங்களிலே போய் ஸ்நானம் பெற்றுக் கொள்ளலாம், அது மாம்ச அழுக்கை ஒருவேளை மாற்றலாம். ஆனால் மனசாட்சியிலே அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சத்தின் அழுக்கை போக்குறது அல்லாமல் அது தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நன்மன சாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see that going and taking baptism is not just to clean your body outwardly, but it is the answer or a covenant of a good conscience towards God. பிரியமானவர்களே, அது ஒரு நன்மன சாட்சியை மனசிலே கொண்டு வருகிறது. It brings a good conscience into அது the ஒரு mind. நன்மன சாட்சியை உன்னுடைய இருதயத்திலே கொண்டு வருகிறது. It brings a good conscience in your heart. என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டாய் விட்டது, All my sins are washed இனி away. எனக்கு பாவமே இல்லை. No more sin now. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அது உன்னை கொண்டு வந்து It will விடுகிறது. bring you to such a place. நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களிலே போய் ஸ்நானம் பெற்றீர்களே, அந்த நல்மன சாட்சி உனக்குள்ளே கிரியை செய்கிறதா? After you have taken sacred dips, do you have a good conscience? இல்லாவிட்டால் இந்த வசனத்தின்படி நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எடுத்த ஸ்நானம் சரியில்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Otherwise you must understand according to this verse that the baptism you have taken is not right. ஒருவேளை தேவனுடைய பிள்ளையே, இதே சபையிலே நீ இருந்து கொண்டிருக்கலாம், பல்வேறு இடங்களிலே போய் ஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கலாம், உனக்குள்ள அந்த நல்மன சாட்சி என்கிற காரியம் உன்னுடைய இருதயத்திலே உண்டாகவில்லையே, ஆனால் அது நீ எடுத்த ஸ்நானத்திலே உனக்கு பிரயோஜனமே இல்லை என்பது. Perhaps you have taken baptism somewhere else and you are here in this church, but if you do not have a good conscience, it means the baptism you have taken earlier is not right. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வசனம் வரையிலும் படிக்கும் போது அங்கே இரண்டாவது முழுக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. When you read from Genesis 31 and read from 46 to 48, you see of the second kind of baptism. பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகசகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையத் என்னப்பட்டது. பிரியமானவர்களே, இங்கு 2 மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We read of 2 men here. ஒன்று லாபான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. One is a man called Laban. அவன் ஒரு உலகத்தானுக்கு
அடையாளமாயிருக்கிறார். He is a type of a man of the world. ரட்சிக்கப்படாத இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு அவன் அடையாளமாயிருக்கிறார். A type of a man who is unsaved, who has not received Jesus. யாக்கோபு என்கிற இன்னொரு மனுஷனை குறித்து கூட அங்கு There எழுதப்பட்டிருக்கிறது. is also a mention of another man, Jacob. அவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு அடையாளமாயிருக்கிறார். He is the type of a spiritual man. அவர்கள் இந்த இரண்டு பேரும் ஒரு மலையிலே ஒன்றை சந்திக்கிறார்கள். They too meet at a mountain. அங்கே ஒரு கல்லை எடுத்து ஒரு தூணாக நிறுத்துகிறார்கள். They set up a stone for a pillar there. அதிலே நிறைய சிறு கற்களை அந்த கல்லை சுற்றிலும் குவித்தார்கள். And around the stones they heap up other stones. அந்த சிறு கற்களை அவர்கள் குவித்து இந்த கல் உனக்கும் எனக்கும் சாட்சி என்று அங்கே கூறுகிறார்கள். And they said, let this heap of stones be a witness between you and me. இந்த குவியலும் சாட்சி, இந்த கற்களும் சாட்சி என்று, இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி என்று கூறுகிறார்கள். This pillar is a witness and so is this heap of stones. இந்த குவியலை கடந்து நான் இனிமேல் உன்னிடத்துக்கு வரமாட்டேன் என்று யாக்கோபு கூறுகிறார். Jacob says, I will not cross this heap of stones to come to you. குவியலை கடந்து நீயும் என்னிடத்துக்கு வரக்கூடாது என்று அவன் லாபானிடத்திலே கூறுகிறான். And you should not cross these stones to come to me, he tells Laban. இது அவர்களுக்கு இந்த குவியலும் இந்த கல்லும் அவர்களுக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறது. So this heap and this pillar are witness. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே பரிசுத்த பவுல் கூறுகிறது என்ன? In Galatians 6, what do we read? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified to the world by the Lord Jesus Christ. நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified. நான் அந்த வசனத்தை படிங்க. Verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு சிலுவையில் அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். He says, I should glory only in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me and I unto the world. உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. By him the world is crucified to me. இனி உலகம் இவனிடத்திலே வந்து ஒன்று செய்ய முடியாது. Now the world cannot come to him to do anything more. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதன் தன்னை சிலுவையிலே அறையப்பட்டவனாக நினைத்துக் கொள்ள வேண்டும். A man who has taken baptism should reckon himself crucified. ஏனென்றால் அவன் மரித்து விட்டான். For he is dead. பாவத்துக்கு அவன் மரித்து விட்டான். Dead to sin. உலகத்துக்கு மரித்து விட்டான். Dead to the world. பாவம் இனி என்னிடத்திலே பிரவேசிக்க முடியாது. Sin cannot do anything more. உலகம் இனி எனக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. The world cannot enter into me anymore. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. By him the world is crucified to me. மரித்த ஒரு மனுஷனிடத்திலே நீங்கள் ஒரு பாட்டிலே சாராயம் கொண்டு வந்து அவனுடைய வாயிலே ஊற்றினால் அவன் குடிக்க முடியுமா? You bring a bottle of liquor to a man who is dead, will he drink? மரித்த ஒரு மனுஷனிடத்திலே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அவனுடைய வாயிலே வைத்தால் அவன் அதை பிடிக்க முடியுமா? You light a cigarette and place it at the lips of a dead man, will he smoke? மரித்த ஒரு மனிதனை 10 முறை நீங்கள் ஒரு கம்பை எடுத்து அடியுங்கள், அவன் உங்களை எடுத்து அடிக்க முடியுமா? You take a stick and beat a dead man 10 times, will he resist you? ஏனென்றால் அவன் பாவத்துக்கு மரித்திருக்கிறான். Oh, he is dead. அவன் உலகத்துக்கு மரித்திருக்கிறான். He is dead to the world. இனி உலகம் பாவம் இந்த இரண்டும் அவனிடத்திலே கிரியை செய்ய முடியாது. The world and sin cannot do anything to him anymore. பிரியமானவர்களே, இதுதான் நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொன்னானே, இந்த இரண்டாவது ஸ்நானம், அந்த ஸ்நானத்தை குறித்து இதைத்தான் வேதம் கூறுகிறது. Go and wash in Jordan 7 times. This is the second time and this is what the Bible says. மூன்றாவதாக செங்கடலை குறித்து வேதம் பேசுகிறது. Thirdly, the Bible speaks of the Red Sea. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கும்போது அதை நாம் படிக்கிறோம். You read that from 1 Corinthians chapter 10 1 onwards. 1-2 வசனங்களை படிங்க. Read the first 2 verses. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எங்கும் கூட ஒரு ஸ்நானம் ஒன்று எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. The Bible says that they were baptized. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும்
அவர்கள் ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். They were baptized in the cloud and in the sea. அவர்களுக்கு மேலே தண்ணீர் இருந்தது. There was water above. அவர்கள் இங்கு ஸ்நானம் பண்ணப்பட்டதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says they had taken baptism. எகிப்தியர்கள் அவர்களை துரத்திக் கொண்டே வந்தார்கள். The Egyptians were pursuing them. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட படிங்க. Exodus 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இங்கு சும்மா தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தையும் ஒரு யுத்தத்தையும் குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You hear read of an experience of fighting and an experience of staying still. ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக் கொண்டு வந்தார்கள். The Egyptians were chasing the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அவர்கள் ஜீவித்தார்கள். The Israelites were in Egypt for 430 years. 400 வருடம் அடிமைகளாய் ஜீவித்தார்கள். 400 of which they were slaves. அடிமை 400வது வருஷத்திலே அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்து திருப்பி அவர்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். In the 400th year they were brought out and brought to Canaan. அவர்கள் வரும்போது எகிப்தியர் அவர்களை துரத்திக் கொண்டு வந்தார்கள். On the way out the Egyptians chased them again. பிரியமானவர்களே, வரும்போது எகிப்தியர் பின்னாலே துரத்திக் கொண்டு வந்தார்கள், முன்னாலே செங்கடலானது காணப்பட்டது. With the Egyptians pursuing behind, the Red Sea was before them. அவர்களுக்கு எங்கு வழி இல்லாமல் செங்கடல் அவர்களை அடைத்து விட்டது. They were cornered, they had nowhere to go. பார்வோனுடைய பெரிய சேனை அவர்களை துரத்திக் கொண்டு வந்தது. The host of Egypt of Pharaoh was chasing them. ஆண்டவர் சொன்னது என்ன? Then what did the Lord say? அவர் மோசேயோடு பேசினார். He spoke to Moses. உன்னுடைய கோலை ஓங்கி நீ இந்த சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று சொன்னார். He said, take your staff, your rod, and divide the sea. பிரியமானவர்களே, அவன் சமுத்திரத்தை பிளந்தான். He divided the sea. சமுத்திரம் வற்றி போயிற்று. The sea ran dry. வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். They walked on dry ground. இயேசு ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. Jesus is no ordinary God. இந்த காரியமானது சீன சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. This is written in Chinese history. ஒரு மோசே அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது சீன சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. About Moses leading the people of Israel is written in Chinese history. எகிப்திய சேனை செங்கடலிலே அழிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. The host of Egypt was destroyed in the Red Sea, it is written. பிரியமானவர்களே, இந்த சேனை என்பது பொல்லாத ஆவிகளை காட்டுகிறது. This host refers to evil spirits. ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பின்னாலே தொடருகிற ஆவிகளை காட்டுகிறது. Spirits that pursue a man who is running after a god. தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுக்குள்ளாக வந்துவிட்டாய், உன்னை எத்தனையோ ஆவிகள் தொடர்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறது. You have come to Jesus and so many spirits are chasing you. ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? What does the Lord say? நீ பயப்படாதே, fear not, நீ திடனாயிருப்பாயாக, be of good cheer, நான் உன்னுடைய யுத்தங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். I will fight your battles. இயேசு ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. Jesus is no ordinary அவர் God. சும்மா இருக்கிறவர் அல்ல. He will not stay passive. உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று I have graven you in my palms. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று I have done everything and finished everything for you. சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். You keep quiet, I'll fight for you, he said. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். The Lord fought for them. இவர்கள் எல்லாரும் பார்வோனுடைய சேனை முழுவதும் செங்கடலுக்குள்ளே இறங்கினது. All of them and Pharaoh's host descended into the sea. ஜனங்கள் போக போக அந்த தண்ணீரானது, கடலின் தண்ணீர் வறண்டு போயிட்டு வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். And we see that the sea dried up and they walked in dry land. முழு பார்வோனுடைய சேனையும் செங்கடலுக்குள்ளே இறங்கின உடனேயே மறுபக்கத்திலே செங்கடல் ஒன்றாக இணைந்து விட்டது. And when the host of Pharaoh descended into the sea joined again. இந்த சரித்திரம் சீன சரித்திர நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. This is written in Chinese history. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உனக்காக யுத்தம் பண்ணுவார். Beloved child of God, God will fight for you. இது ஞானஸ்தானத்திலே உண்டாகிற ஒரு ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. This shows a victorious life wrought in water baptism. பாவத்தினுடைய பாவ சுபாவங்களுடைய எல்லா வல்லமைகளும் அதிலே அழிக்கப்படுகிறது. All the powers of one's sinful nature is destroyed. இனிமேல் பாவ சுபாவங்களுக்கு அதிகாரம் இல்லை. Sinful nature does have no authority anymore. பாவம் என்பது ஒன்று, பாவ சுபாவம் என்பது ஒன்று. Sin is one, sinful nature is another. பாவம் என்பது அடிக்கிறது. Sin smites. பாவ சுபாவம் என்பது கோபப்படுகிறது. Sinful nature is to be angry. திருடுவது பாவம். Stealing is sin. திருட வேண்டும் என்று நினைக்கிறது பாவ சுபாவம். Thinking of stealing is nature of sin. அருமையானவர்களே, பாவத்துக்கும் பாவ சுபாவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. So there's a difference between sin and sinful nature. தேவனுடைய பிள்ளையை இயேசுவிடத்திலே வந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கிரியைகளினால நீ செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. Child of God, when you come to Jesus and confess your sins, all your sinful natures go. இயேசு உன்னை விடுதலை செய்கிறார். Jesus will deliver you. குமாரன் விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே விடுதலை If the ஆவீர்கள். Son sets you free, you will be free indeed. இயேசு உன்னை விடுதலை செய்கிறார். Jesus will deliver நீ you. வீட்டிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டு உன்னுடைய பாவங்களை இயேசுவிடத்தில் இன்றைக்கு அறிக்கையிட்டால் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே உனக்கு சமாதானம். Stay in your house and confess your sins. Today you will be saved and you will have peace in your house. திருக்கழுக்குண்டவே இன்றைக்கே உன்னுடைய வீட்டிலே உனக்கு மன்னிப்பு, உனக்கு சமாதானம். People of Tirukazhukundram, you have peace in your house right today. நீ இங்கு வர வேண்டியதில்லை. இது சத்தியம்தானா என்று அறிய வேண்டுமானால் இயேசுவிடத்திலே வந்து மனஸ்தாபத்தோடு உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடுவாயானால், நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த துன்மார்க்கத்திலே ஜீவித்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் பாவங்களை மன்னிக்க அனுப்பப்பட்ட தேவனுமாய் இருக்கிறபடினாலே உனக்கு மன்னிப்பை இன்றைக்கு கொடுக்கிறார். You don't have to come here right where you are. If you confess your sins, then our God, He is God of gods and Lord of lords and King of kings, and He is the sole authority. He will forgive you. நீ எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போக வேண்டியதில்லை. You don't have to go to any sacred places. இங்க இருக்கிற பெந்தகோஸ்து சபைக்கு கூட போக You வேண்டியதில்லை. don't have to go to the Pentecostal church. நாங்கள் எவ்வளவு திட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். We tell you so clearly. ஒரு சான்ஸ் நீ இயேசுவுக்கு கொடுத்து பார்ப்பாயாக. Give one chance to Jesus. எத்தனையோ முறை எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாய். So many times you've gone to sacred places. உன்னுடைய ஜீவியத்திலே ஒரே ஒரு தருணம் இயேசுவுக்கு கொடுத்து பார்ப்பாயாக. Will you give one chance to உன்னை Jesus? உண்டாக்கின ஆண்டவருக்கு கொடுப்பாயாக. Give one chance to the Lord who நீ made you. சாப்பிடுகிறாய் இந்த வயலை உண்டாக்கின ஆண்டவருக்கு கொடுப்பாயாக. God who makes the fields in which you work. உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரு இந்த ஆண்டவருக்கு கொடுப்பாயாக. Give chance to Jesus who's done good to you. எத்தனையோ முறை விபத்திலே செத்திருக்க வேண்டும். You may have died in இந்த accidents many உயிரோட times. வைத்து காத்து இந்த நாளை காண்பதற்காக உன்னை உயிரோட வைத்து காத்தாரு அந்த ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை கொடுப்பாயாக. But He's delivered you from accidents and kept you alive today. Give Him one chance. இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வாயாக. Take this as a challenge. ஆண்டவரே இன்றைக்கு மட்டும் உம்மிடத்திலே வருகிறேன், என்னை நீ சந்திக்க கூடுமானால் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வாயாக. Lord, I've come today. If it is possible to visit me, then I will accept you. ஒரு நல்ல ஆண்டவரை எவ்வளவு திட்டமாக நாங்கள் சொல்லுகிறோம். We are speaking to you about a good God so clearly. நானும் கூட இப்படிப்பட்ட கூட்டத்திலே ஒரு காலத்திலே 40-38 வருஷங்களுக்கு முன்பாக கல்லறிந்தவன். About 50 years ago, I threw stones at people who were preaching like this. ஆனாலும் சத்தியம் ஒன்று இருக்கிறது, அதை நீ விட்டு விடுவாயே ஆனால் அக்கினி கடலுக்கு Salvation. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. Without Jesus, there is no salvation. இயேசுவை அப்படியாக உன்னிடத்திலே அனுப்புகிறோம், நீ ஏற்றுக்கொள்வாயாக, ஓடி வருவாயாக, அவர் உன்னை பிடித்துக் கொள்வார். So we are sending Jesus to you. You come running to Him. He will take hold of you. உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார். ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறாயே, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இங்கு வந்திருக்கிற இயேசுவுக்கு ஒரு தருணம் கொடுக்க கூடாதா? You have been here surrendering to all those spirits that are hindering your blessings. Now comes Jesus to you. Will you not give Him one chance? செங்கடலிலே பார்வோனுடைய சர்வ சேனைகளையும் அழிக்கப்பட்டது. All the host of Pharaoh were destroyed in the Red Sea. அடுத்ததாக அந்த வெண்கல கடல் என்கிறதான அந்த தொட்டியை குறித்து வேதம் கூறுகிறது. Then we read of the brazen sea. வெண்கல தொட்டியை குறித்து கூட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. We read of the brazen laver. நான்காவது அந்த மூழ்கிற நான்காவது 7 தரம் மூழ்க சொன்னானே, அதிலே நான்காவது மூழ்குதல் வெண்கல தொட்டி. 7 times he was asked to dip. The fourth is the brazen laver. அந்த தொட்டியிலே போய் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய கைகால்களை கழுவிக் கொள்வார்கள். Hands and feet have to be washed at the laver every day. அவர் தங்களுடைய முகங்களை பார்த்துக் கொள்வார்கள். They have to see their face. அது மனுஷனுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியினால அதன் உள்பகுதியான செய்யப்பட்டிருந்தது. It was made by the looking glasses of people. ஜனங்கள் எல்லாம் போய் நான் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேனா, மீசை இருக்கிறதா, பல் இருக்கிறதா, அப்படியாக தலை கிப்பி இருக்கிறதா, முடி இருக்கிறதா, மொட்டை இருக்கிறதா என்று அவர்கள் அதிலே பார்த்து அலங்கரித்துக் கொள்வார்கள். They look at the looking glasses and decorate themselves and see how they are. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உலகத்தை பார்த்து உன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாயே, இயேசுவை பார்த்து உன்னை அலங்கரிக்கும்படியாக ஆண்டவர் கூறுகிறார். You are looking at the world and decorating yourself. The Lord wants you to look at Jesus and decorate yourself. நாம் அலங்கரிக்க வேண்டியதுக்கு மாதிரியான ஒரு ஆளானது வைக்கப்பட்டிருக்கிறது. An example is placed before you to know how to adorn yourself. இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று அவர் I'm meek and கூறுகிறார். lowly in heart, he says. என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூறுகிறார். Come to me, he says. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். Come unto me, all ye that labor and are heavy நான் laden. உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All those of you who are weighed down with burdens. 50 வருடமாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளை, Child of God who's been bearing this burden for 50 years. காலகாலங்களாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு அலைந்து கொண்டு துக்கத்தோடு பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கிற திருக்கழுக்குன்றம் சுற்றிக்கிற கிராமங்களில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, The child of God who is in the vicinity of Tirukazhukundram, who is bearing these unnecessary burdens for so many years. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். Come unto me, all you that labor and are heavy laden, and I will give you rest, says the Lord. உன்னுடைய பாவத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. He does not speak of your sin. உன்னுடைய கஷ்டத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. Not speak of your நீ difficulty. படிக்காதவன் என்று சொல்லவில்லை. He doesn't say you're நீ illiterate. பணமில்லாதவன் என்று சொல்லவில்லை. Doesn't say you're a pauper. நீ குறைந்த ஜாதி என்று சொல்லவில்லை. Doesn't speak of your caste. குறைந்த ஜனம் என்று சொல்லவில்லை. Doesn't say you are low. பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் கோரி அழைக்கிறார். Those who are burdened, whoever you are, he calls to you and say, come to me. அவர் உன்னை கோரி அழைக்கும் போது நீ அவரிடத்திலே வர வேண்டியது எவ்வளவு அதிகம். When he beckons to you, how much it is your duty to come to him. இப்படி ஒரு கூட்டத்தையும் கூட தந்து நாங்கள் நன்றாய் சாப்பிட்டு புசித்து நன்றாய் இருக்க வேண்டிய பணம் இது உங்களுக்காக இப்படி இறைத்து செலவு செய்கிறோமே, நீ சாப்பிட கூட வரக்கூடாதா? We have spent so much of money and we are arranged for these meetings, sacrificing our food. Should you not come at least to eat? நான் நன்றாய் இருப்பதற்காக, எங்களோட சகோதரங்கள் நன்றாய் இருப்பதற்காக உள்ள பணங்களை உங்களுக்காக நாங்கள் இப்படி செலவு செய்கிறோமே. We are spending all the money which we should be spending on ourselves. கண்களுக்கு முன்பாக உலகமே வேண்டாம், உலகமே பாவமே வேண்டாம், மனைவி பிள்ளைகள் வேண்டாம் என்று உலகத்தை வெறுத்து விட்ட உம்முடைய ஆண்டோட பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே வந்து வேலை செய்து இவைகளை எல்லாம் செய்தார்களே, அவர்களுக்காக நீங்கள் இங்கே வரக்கூடாதா? Before your eyes there were people who erected this shed, those who sacrificed the world and a married life. They have come at least for their sake. Should you not come in? உலகத்துக்காக ஒரு கட்சிக்காக ஓடி போகிறீர்களே, நான் கட்சியில இருந்தவன், நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக இங்கே வரக்கூடாதா? If you go for the political meetings, I was also a part of a political faction. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று எல்லாரும் அவர் கோரி அழைக்கிறார். Those who are weighed down with burdens, come, he calls. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாருங்கள். Come to the waters, ye that are thirsty. பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். Drink wine and milk in abundance without price and money. பணம் கொடுக்க வேண்டியதில்லை, விலை கொடுக்க வேண்டியதில்லை, மாறுங்கள் என்று கோரி அழைக்கிறாரே, நீ வரக்கூடாதா? You don't have to pay, he just calls you. Can't you come? இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாதா? Can't you accept Jesus? உன்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாதா? Can't you accept your Lord? இயேசு இந்த உலகத்திலே இனி வரும்போது உன்னை சந்திப்பாரு, அவருக்கு முன்பாக உன்னால நிக்க முடியுமா? When the Lord comes to visit you soon, will you be able to stand before him? இப்பொழுது உன்னை கோவி அழைக்கிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக இனி வரப்போகிறார், உன்னால நிற்க முடியுமா? Now he is calling you, but when he comes to judge the world, will you stand? நீ ஜாக்கிரதையாக ஓடி வந்து விடுவாயாக. Be careful, come running to him. அன்பாக ஓடி வந்து விடுவாயாக. Come with love to him. ஆண்டவருடைய அழைப்பு இதுதான். This is the call of God. இது உனக்காக கொடுக்கப்பட்ட தருணம். This is a chance given to you. மனுஷ ஜாதியான ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, He has made of one blood all nations of men, குறிக்கப்பட்ட காலங்கள் இந்த காலங்களையும், and has named, ordained before the times appointed, அவர்கள் வாழ்கிறதற்கான இடங்களையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். and has also specified the bounds of their habitation. இந்த இடத்திலே தான் ஜீவிக்க முடியும், வேற எங்க நீ போய் ஜீவிக்க முடியாது. You have to be here, you can't go anywhere else. இயேசு தந்த இடம். This is what Jesus has given you. இந்த பகுதியிலே தான் ஜீவிக்க வேண்டும். You have to stay here. இது இயேசு தந்த இடம். This is a place that Jesus has given you. இதை மனசிலே வைத்துக் கொள்வாயா? Keep this in mind. இந்த இடத்திலே கூட இருக்கும்போது உன்னை சந்திக்கிற காலம் இதுதான். When you are here, this is the time when God visits you. ஓடி வந்து விடுவாயாக. Come running to him. அந்த நான்காவது பகுதியிலே அவன் முகத்தை பார்த்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறான். அந்த கண்ணாடியிலே முகத்தை பார்த்து அலங்கரித்துக் கொள்ளுகிறான். They look at their faces in the mirror and adorn themselves. இயேசுவின் முகத்தை பார்த்து
நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டியவர்கள். But we have to adorn ourselves looking at the face of Jesus. அவரைப் போல அன்பாய் இருக்க வேண்டியவர்கள். We should love like he loves. அவரைப் போல கீழ்ப்படிய வேண்டியவர்கள். Obey like he obeys. அவரைப் போல தாழ்மையா இருக்க வேண்டியவர்கள். Be humble like him. அவரைப் போல சாந்தமா இருக்க வேண்டியவர்கள். Meek like he is. அவரைப் போல பரிசுத்தமா இருக்க Holy like he வேண்டியவர்கள். is. அவரைப் போல பொறுமையா இருக்க வேண்டியவர்கள். Patient as he is. அவரை பார்த்து அலங்கரிப்பதற்கு பதிலாக பவுடர் போட்டு பூ வைத்து பொட்டு வைத்து இதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் சொல்லவில்லை, அலங்கரித்துக் கொள்ளுகிறோம். அதை குறித்து 4வது மூழ்குதல் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible calls this the 4th dip of removing all these things. 5வதாக வெண்கல கடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5thly we read of the molten sea. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து இதை குறித்து படிக்கிறோம். 1 Kings 7:23. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி, அது வெண்கல கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Molten sea it is called. கடல் என்றால் அது தெய்வீகத்தை காட்டுகிறது. Sea shows divinity. கடல் என்றால் அது திரளான ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. Sea shows abundant blessings. அதற்கு பெயர் வெண்கல கடல். It's called molten sea. அது அவனாகவே செய்வித்த மனுஷன் செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It said that it is man made. அது மனுஷியத்தை மாற்றும்படியாக செய்யப்பட்டதான ஒரு தொட்டி. It is a vessel made to remove humanity. மனுஷிய சுபாவத்தை மாற்றும்படியாக. It is made to make human nature. மாற்றும்படியாக. To remove your sin. சண்டையை மாற்றும்படியாக. And your quarrels. உன்னுடைய பாவ சுபாவங்களை மாற்றும்படியாக. And your sinful nature. அந்த திருடுகிற பழக்கத்தை மாற்றும்படியாக. Your habit of stealing. பொறுமை இல்லாத பாவ காரியத்தை மாற்றும்படியாக. Your lack of patience. கீழ்ப்படியாமையை மாற்றும்படியாக. Your disobedience. அதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தொட்டி. A sea made for this. வெண்கல கடல் என்கிறதான ஒரு தொட்டியை கூட அவன் வார்ப்பித்தான். A vessel called the molten sea was made. அது வெண்கலத்தினால செய்யப்பட்டிருந்தது. Made of brass. வெண்கலம் என்பது தேவ நீதியை காட்டுகிறது. Brass shows the righteousness of God. நாம் தேவனுடையவர்களாக ஆகும்படிக்கு, பாவம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவம் அறியாத அவரை இயேசுவை பாவமாக்கினார். And he was made sin who knew no sin, that we might be made the righteousness of God in him. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய நீதியாக வேண்டும். Beloved, we should be the righteousness of God. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் பார்ப்பார். The Lord will one day look at us. நீங்கள் நினைத்திருக்கிறபடி உங்களுடைய தேவனை கூட நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி அவரை பார்க்க முடியும்? If you look at your needs, then how will you see him? நீங்கள் உங்களுடைய தேவர்கள் என்று சொல்லுகிற தேவர்களை பார்ப்பீர்கள். ஆனால் ஒருவேளை இயேசுவை அல்லாத தேவர்களை பெற்றிருக்கிறீர்களே, அவர்களை பார்க்க வேண்டிய ஒரு நாள் இருக்குமே, அவரை எப்படி பார்ப்பீர்கள்? You are going and looking at other gods, then a day will come when you have to look at Jesus. Then how will you see him? Your own gods which you are following now. Your own gods which you are following now. பிரியமான அவரை நீங்கள் பார்க்க வேண்டுமே. You have to see them. பரலோகத்துக்கு போனால் பார்க்க வேண்டுமே. You have to go to heaven and see them. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் என்றுதானே மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள். And that is why you are baptizing the dead. அங்கே போய் யாரை பார்க்கிறது? Who are you going to see there? உங்களுடைய மணவாளனை பார்க்க வேண்டுமே. You have to see a bridegroom. எப்படி பார்க்க முடியும்? How will you see him? அவரிடத்தில் அழகு வேண்டுமே. அவரிடத்தில் அழகு வேண்டுமே. You need his beauty. தெய்வீகம் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அது பரிசுத்தமாகத்தான் இருக்க முடியும். If there is something called divinity, it is holiness. அது அன்பாகத்தான் இருக்க It has to முடியும். be love. அது பொறுமையாகத்தான் இருக்க It has முடியும். to be patience. அது தாழ்மையாகத்தான் இருக்க முடியும். And humility. இல்லாவிட்டால் நீ செய்யற பாவத்துக்காக உன்னை செக்கிற இங்கே அப்படி அரைத்து விடுவாரே. Otherwise they will grind you for all the sins you have done. அருமையானவர்களே, நீங்களே யோசித்து பாருங்கள். Just think of this and see. தெய்வீகம் என்பது எவ்வளவு பொறுமையாய் உன்னை சகித்துக் கொண்டிருக்கிறது. How patience godliness is towards you. எவ்வளவு அன்பாய் உன்னை ஏந்திக் கொண்டிருக்கிறது. How loving he is to accept you. எனவே தெய்வீகம் என்பது மிகவும் ஆழமான ஒரு பகுதி. So divinity or godliness is something profound. நீ அவரை பார்க்க வேண்டுமானால் அவரை போல நீ மாற வேண்டும். To see him, you have to be like him. உலகத்திலே அவர் உன்னை நீதிமான் என்று சொல்ல வேண்டும். You have to be called a righteous person while on earth. நீதிமானாக மாற்றும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை தேவன் பாவமாக்கினார். God has made him to be sin who knew no sin, that you might be made righteous. அவர் பாவம் செய்யவில்லை. He did no sin. பாவம் அறியாதவர். He knew no sin. அவரிடத்தில் பாவம் இல்லை. In him was no sin. ஆனால் உன்னை நீதிமானாக மாற்ற வேண்டுமே. But you should be made righteous. அவர் மனுஷனாக வந்தால் மட்டும்தான் அப்படி முடியும். It can happen only if he becomes அதை man. மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. Keep this in mind. எனவே வெண்கலம் என்பது அது
அது நீதியை காட்டுகிறது. Brass therefore shows the righteousness of இப்படி God. எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். Thus it becometh us to fulfill our righteousness. என்னும் வெண்கல கடல் என்னும் தொட்டியை அவன் உண்டாக்கினார். So he made a molten sea. அதனுடைய அகலம் 10 முழம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is 10 cubits broad. 10 முழம். 10 cubits. 10 என்பது பிரமாணத்தை காட்டுகிறது. 10 shows the law. பிரியமானவர்களே, எனவே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் தேவ பிரமாணத்தின்படி அதை எடுக்க வேண்டும். Those who take water baptism have to do it according to the law of God. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசாதவனோ ஆக்கினைக்குள்ளாக He that தீர்க்கப்படுவான். believeth and is baptized shall be saved, he that believeth not shall be damned. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமானால் முதலாவது நீ மனம் திரும்ப வேண்டும். To take baptism, first of all, you should repent. ஆண்டவரே, நான் பாவி என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். Admit, Lord, I am a sinner. நீ பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்ல Tell வேண்டும். him, Lord, I will sin no more. அவரை விசுவாசிக்க You வேண்டும். have to believe him. இரண்டாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். Secondly, believe him. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? How? இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க Believe வேண்டும். that Jesus is the Son of அவர் God. எனக்காக உலகத்திலே வந்தார், He came to earth for me. எனக்காக பாவமாக்கப்பட்டார், He was made sin for me. எனக்காக மரித்தார், Died for me. எனக்காக அடக்கம் Was பண்ணப்பட்டார், buried for me. எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், Rose again for me. பிதாவின் வலது பார்சத்திலே Is உட்கார்ந்து at the right hand of the Father. எல்லா வானங்களுக்கு மேலாக இருக்கிறார். Exalted far above all heavens. இவைகளை நீ விசுவாசிக்க வேண்டும். You have to believe this. மூன்றாவதாக உன்ன பாவங்களை நீ அறிக்கையிட வேண்டும். Thirdly, you have to confess your sins. ஒன்றொன்றாய் சொல்ல வேண்டும். One by one. ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், Lord, this is how I was. இன்னாரோடு இப்படி பேசி இருக்கிறேன், I spoke to that இன்னாரோடு இப்படி பழகி இருக்கிறேன், I was இன்ன intimate மனுஷனை with this person. அடித்திருக்கிறேன், I beat that person. இன்னிடத்துல கடன் வாங்குறதை கொடுக்காமல் I இருக்கிறேன், borrowed and did not return. இன்னிடத்துல திருடி இருக்கிறேன், I have stolen in this இன்னிடத்துல place. இன்ன பாவத்தை I have committed sin செய்திருக்கிறேன், in that place. என்னை மன்னியும், Forgive me, Lord. நான் கொலை I செய்திருக்கிறேன், murdered. என்னை மன்னியும், Forgive me, Lord. கொலை செய்து கடலிலே போட்டிருக்கிறேன், I have cast into the sea after என்னை murdering. மன்னியும். Forgive me, Lord. அப்படி நீ பாவத்தை திட்டவட்டமாக குறிப்பாக இயேசுவிடத்திலே சொல்ல வேண்டும். Specify your sins and make confession to Jesus. மன்னிப்பு உனக்கு வீட்டிலே வருவது நிச்சயம். It is certain that forgiveness will come to your house. நீ எங்க இருந்து கேட்டாலும் இன்றைக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. Wherever you listen from, you will be ஆனா forgiven. இந்தபடி நீ வர வேண்டும். But you should come. இல்லாவிட்டால் நீ இன்னும் 10,000 இடத்துல உலகத்துல ஜீவித்து நீ உலகத்துள்ள எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உன்னை கழுவினாலும் பாவ மன்னிப்பு இன்னும் உனக்கு இல்லவே இல்லை. Or you may live another 10,000 years and visit all the sacred spots in the world. You will not அவரால் be என்று forgiven. வேறு ஒருவரால் For there is no way out of salvation other than him. 10 முழம் அகலம் உள்ளது, 10 cubits broad. அதன் சுற்றளவு 30 முழம் நூல் அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Circumference 30 cubits. நூல் அளவு And a line of 30 cubits. பிரியமானவர்களே, நூல் அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A line of 30 அது எங்கே cubits. பிடிக்கப்படுகிறது? Where does it held? கட்டடம் கட்டுகிறதிலே பிடிக்கப்படுகிறது. A line is held where ஒரு you do சுவர் building work. கட்டும் போது அது பிடிக்கப்படுகிறது. A line is held when you build a wall. அந்த அதுல எல்லாம் அது செவ்வையாக்கப்பட வேண்டும். Everything has to be linked and made all right. அதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிடையாது. There is no Jew or Greek. இன்ன ஜாதி என்று கிடையாது. This caste or that caste. நான் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் என்று கிடையாது. No American, no African. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. No Jew or Greek. உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் கிடையாது. No high, no low. படித்தவன் என்றும் படிக்காதவன் No என்றும் கிடையாது. educated, no illiterate. பணக்காரன் என்றும் ஏழை என்றும் கிடையாது. No rich, no poor. எல்லாரும் அந்த நூலிலே வந்து ஒழுங்காக்கப்பட வேண்டும். All have to come to the line and be set right. ஒரு உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து மறு பகுதி வரையிலும் ஒரே நூலானது பிடிக்கப்படுகிறது. One line from one end of the world to the other. ஒரே நூல் ஒரு உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு பிடிக்கப்படுகிறது. One line held from one tip of the world to the other. ஒரே நூல். One line. ஒரு கற்பன் இருக்கிற இடத்துல ஒரு ஆப்பிரிக்கனை வைத்து கட்டுகிற இடத்துல ஒரு வெள்ளக்காரன் அதோடு சேர்த்து இணைத்து கட்டப்படுகிறான். An African and an American built together in the same place, held by the same line. அதே இடத்துல ஒரு சைனாக்காரனும் கூட சேர்த்து கட்டப்படுகிறான். A Chinese man is also built there. அதே இடத்துல ஒரு இந்தியன் கூட கட்டப்படுகிறான். An Indian is built there. இந்தியன் மாநிறமானவன். An Indian is brown. பிரியமானவளே, சைனாவில் உள்ளவன் சீனா அவன் மஞ்சள் நிறமுடையவன். Chinese is yellow. அமெரிக்கர்கள் அவர்கள் வெள்ளை நிறமுடையவர்கள். Americans are white. ஆப்பிரிக்கர்கள் அவர்கள் கடும் கருப்பர்கள். The Africans are dark black. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே நூலில அவர்கள் சரியாக ஒழுங்காக கட்டப்பட வேண்டும். But they all have to be built by the same line. இந்த நூலில எனக்கு இழுக்க முடியாது என்று சொன்னால் அப்படியே அந்த கரண்ட் என்ன செய்யும்? அப்படியே தூக்கி பள்ளத்திலே எறிந்து விடும்.
But if you say, I cannot be under that line, then the spade will be taken and you will be thrown away. 30 முழ நூல் அளவு அதை சுற்றும். A line of 30 cubits. எந்த மனுஷன் ஆனாலும் சரி அவன் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு அவன் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். No matter which man comes, he has to come under the law of baptism. 12 ரிஷபங்களின் மேல நின்றது. I stood over 12 oxen. ரிஷபங்கள் என்று சொன்னால் வாய் திறக்காமல் ஊழியம் செய்து கொடுக்கிற ஊழியக்காரரை காட்டுகிறது. Those oxen are servants of God who keep their mouth shut in doing ministry. ஊழியம் யாருக்கு செய்து கொடுக்க வேண்டும்? To whom has the ministry be done? இயேசுவுக்கு செய்து கொடுக்க வேண்டும். Done to Jesus. இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொடுக்க வேண்டும். The ministry has to be done to Jesus. வாயை திறக்க கூடாது. Don't open your mouth. எனக்கு வீடு இல்லை என்று சொல்லக்கூடாது. Don't say I don't have a house. எனக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடாது. Don't say I don't have வழி food. செலவுக்கு பணம் இல்லை என்று சொல்லக்கூடாது. No money for the journey. இரவு என்று சொல்லக்கூடாது. பகல் என்று சொல்லக்கூடாது. Don't say night, don't say day. குளிர் என்று சொல்லக்கூடாது. Don't say it's cold. சூடு என்று சொல்லக்கூடாது. Don't say it's hot. வாய் திறக்காமல் இயேசுக்கு இந்த ஊழியத்தை செய்து கொடுக்கிற அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. They apostles who shut their mouths and do the ministry. ஒவ்வொரு எண்ணக்கும் ஒரு பொருள் உண்டு. Everything has a meaning. ஒன்று தேவனை காட்டுகிறது. One shows God. சாட்சியை காட்டுகிறது. Two witness. மூன்று திருத்துவத்தை காட்டுகிறது. Trinity. நான்கு சுவிசேஷத்தை காட்டுகிறது. Four gospels. 5 மனுஷர்களை காட்டுகிறது. 5 men. 6 தூதர்களை காட்டுகிறது. 6 angels. 7 பூர்ணத்தை காட்டுகிறது. 7 perfection. 8 வகையான ஊழியத்தை காட்டுகிறது. 8 ministry. 9 வகையான வரங்களை காட்டுகிறது. 9 gifts. 10 பிரமாணங்களை காட்டுகிறது. 10 commandments. 12 அப்போஸ்தலர்களை 12 காட்டுகிறது. apostles. இந்த அப்போஸ்தலருக்கு 8 காரியம் இருக்க கூடாது. The apostles should not have 8 things. தாயின் தகப்பன் இருக்க கூடாது. No father, no mother. மனைவியும் பிள்ளைகளும் இருக்க கூடாது. No wife, no children. சகோதரன் சகோதரி இருக்க கூடாது. No brother, no sister. நிலங்களும் வீடும் இருக்க கூடாது. No lands, no houses. இந்த உலகத்திலே சொந்தம் என்று சொல்லுகிற ஒன்று அவர்களுக்கு இருக்க They கூடாது. should have nothing for their own. எங்கட சகோதரங்களை இங்க வைத்து இதெல்லாம் செய்தோமே அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தீர்களா? குடிக்க கொடுத்தீர்களா? The brothers who erected this shed, did you give them anything to eat or drink? இது உங்களுக்காக செய்யப்பட்டது, எங்களுக்காக அல்ல. It was done for you, not for me. இந்த செலவுகள் உங்களுக்காக இந்த ஊருக்காக செய்யப்படுகிறது, எங்களுக்காக அல்ல. All this expenditure was for this land, not for us. சகோதரர்களுக்கு குடிக்க கொடுத்தீர்களா? Did you give them drink? சாப்பாடு கொடுத்தீர்களா? Did you give them something to eat? தங்க இடம் கொடுத்தீர்களா? Did you give them place to stay? இயேசுதான் ஆண்டவர் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் வருவார், உங்களிடத்தில் கேட்பார், உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? If Jesus is Lord, then he will come and ask you, what will you answer? ஓடி வந்து விடுவாயாக. Come running to him. தாமதிக்காதே. Don't காலங்கள் delay. இல்ல. There's no இயேசு time. வருவார். Jesus will come. அவர் என்று மனிதனாய் வந்தார். He has come as man. இனி அவர் நியாயாதிபதியாய் வருவார். He will come as judge. இப்பொழுது அவர் உனக்காக வழக்காடுகிற வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறார். Now he is lawyer pleading for you. ஆண்டவரே, நான் இந்த ஊருக்காக மரித்தேனே, இதை தப்ப விடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். Lord, deliver them. I died for this land. இந்த இயேசு மட்டும் இல்லாவிட்டால், இந்த இயேசு உனக்காக பரிதபிக்காவிட்டால் அவர் குப்பையை தூக்கி எறிவது போல இந்த உலகத்தில் பாதாளத்தில் எறிந்து விட்டு. If there was no Jesus to intercede, then he would have thrown this whole world into the dustbin. நான் சொல்லுகிறது சத்தியத்திலும் சத்தியத்திலும் சத்தியமாய் இருக்கிறது. What I tell you is the truth of truth of truth. நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறோம். I speak the truth to you. எங்கள் சகோதரங்களை நீங்கள் கவனித்தீர்களா? விசாரித்தீர்களா? Did you inquire after our brothers? உங்களுக்காக அவர்கள் விவாகமே உலகமே வேண்டாம் என்று வைத்து For விட்டார்கள். you they have said no to the world. இந்த தேசம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. What a lucky place இந்த this is. தேசத்துக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைத்தது. எவ்வளவு பாக்கியம் உள்ள தேசம். What a privilege it is உனக்கு that இந்த God நாளை has got this தந்தாரே. privilege. உனக்கு இந்த நாளை He's தந்தாரே. given you this day. அந்த திருப்பாருக்கு கிடைக்கவில்லையே. திருப்பாருக்கு கிடைக்கவில்லையே. Tirupuru didn't get it. செங்கல்பட்டுக்கு கிடைக்கவில்லையே. Chengalpattu didn't get it. மதுராந்தகத்துக்கு கிடைக்கவில்லையே. உத்தரமேற்கு கிடைக்கவில்லையே. Tamil didn't get it. உனக்கு எவ்வளவு நன்மை. How lucky you are. இயேசுவிடத்தில் ஓடி வருவாயாக. Come to Jesus. அது 12 ரிஷபங்கள் மேல நின்றது. Stood on 12 oxen. இந்த 8 காரியங்கள் அவர்களுக்கு கிடையாது. They don't have these 8 things. அவர்கள் வாய் திறக்காத ஊழியக்காரர்கள். They servants of God to keep their mouth shut. ஞானஸ்நானம் யாரால் கொடுக்கப்பட வேண்டும்? They have to who should give water இந்த baptism? 8 காரியங்கள் இல்லாத ஊழியக்காரனால கொடுக்கப்பட A வேண்டும். servant of God who doesn't have these 8 should give baptism. ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக யோவான் ஸ்நானனை உலகத்துக்கு அனுப்பினார். John the Baptist was sent to give baptism. அவன் அப்படியே ஜீவித்தான். He lived like that. இயேசு அப்படியே ஜீவித்தார். Jesus lived like that. பரிசுத்த பவுலும் அப்படியே Saint Paul ஜீவித்தார். lived like that. தீமோத்தேயும் அப்படியே Timothy ஜீவித்தார். lived like that. பிரியமானவர்களே, எனவே உபதேசத்தை தவறாக போதிக்கிறவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். So beware, be careful about people who preach the truth wrongly. அவர்கள் அநேக பொய் உபதேசங்களை உங்களுக்கு சொன்னால் சபையில் இருக்கிற ஊழியக்காரத்திலே வந்து இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேளுங்கள். வேத வசனத்தை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். If you are taught wrongly, come to the servants of God and learn the truth.
அவர் அது 12 ரிஷபங்களுக்கு மேலே இருந்தது. On 12 oxen. 3 வடக்கே இருந்தது, 3 கிழக்கே நோக்கி இருந்தது, 3 in the east, 3 தெற்கே நோக்கி 3 in இருந்தது, the south, 3 மேற்கே நோக்கி 3 இருந்தது. towards the west. இது எதை What காட்டுகிறது? does it show? இந்த 12 ரிஷபங்களும் These 12 oxen, அப்போஸ்தலர்கள் the apostles, இந்த முழு உலகத்துக்கும் சென்று go to the whole இந்த world, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி preach the gospel, அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்க give வேண்டும். baptism. 11 பேரும் இயேசு குறித்திருந்த அந்த மலைக்கு வந்தார்கள். 11 of them came to the mountain இது appointed. உயிர்த்தெழுந்த பிறகு சம்பவித்த ஒரு This காரியம். happened after Jesus rose from the 500க்கு dead. மேற்பட்டவர்கள் இயேசுவை தரிசித்தார்கள். 500 brethren at once saw Jesus. ஆனால் அதிலே 16 பேரையும் பிரித்தெடுத்து ஒரு மலைக்கு கொண்டு போனார். 11 was set apart. இதை taken to the பற்றிய mountain. சத்தியம் ஒரு மலை. This is a truth depicted by a mountain. அவர்களோடு அவர் சொன்ன காரியம் என்ன? What did he say? நீங்கள் புறப்பட்டு போய் Go ye, சகல ஜாதிகளையும் சீசராக்கி teach all பிதா nations, குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து baptizing them in the name of the Father, the Son, and நான் the Holy உங்களுக்கு Ghost, கற்பித்த யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். teaching them to observe all that I have commanded you. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். Lo, I am with you always, even unto the end of the world. எல்லாரும் எல்லா உபதேசத்தின்படியும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். They have to do all that God commanded. நான் உங்களுக்கு உபதேசித்த யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. Ask them to observe all that I have commanded இது you. ஒரு சத்தியம். This is truth. இது 5வது காரியம். Fifthly, இன்னும் இதுல அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. there are so many truths here. 6வது யோனாவினுடைய மீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Sixthly, Jonah's fish. அவன் செய்தது என்ன? What did he do? அவன் ஓடி ஒளிக்கும்படியாக He ஓடிவிட்டான். ran away to hide. தர்சீசுக்கு போகும்படியாக. Ran to Tarshish. ஒருவேளை நல்ல போய் சம்பாதித்து நிறைய சேர்த்து வைக்கலாம் என்று யோசித்திருந்திருப்பார். He may have planned to go and earn a lot. ஆண்டவர் கூறுகிறார், நீ நினிவேக்கு போய் அவர்கள் அக்கிரமத்தை சொல்லு, அல்லாவிட்டால் அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அந்த பட்டணத்தை அக்கினியினால் அழிக்க போகிறேன் என்று The சொன்னார். Lord told you, go to Nineveh and prophesy against it and say that it's going to be burnt with fire if they don't repent. அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், He was a man ஒரு of God, பரிசுத்தவான், a saint, ஒரு தீர்க்கதரிசி. a prophet. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. ஆண்டவர் அவனோடு பேசிக் The Lord spoke to him. கொண்டிருந்தார். ஆண்டவர் அவன் தரிசித்தார். He saw the Lord. ஆண்டவர் அவனை பார்த்து The கொண்டிருந்தார். Lord was watching him. ஆனால் அவன் என்ன செய்தான்? What did he do? முடியாது, நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது No. என்று சொல்லி அவன் இன்னொரு இடத்துக்கு ஓடி No, I போனான். can't do this ministry. He said and ran away someplace else. ஆண்டவர் என்ன செய்தார்? What did the Lord ஒரு do? மீனின் வாயிலே அவனை கொடுக்கிறார். Put him into a fish's எவ்வளவு mouth. அழகான சாப்பாடு அதுக்கு. Good food for the fish. ஆனால் அது சாப்பிடவில்லை. But did not eat. மீனுக்கு கட்டளையிட்டார். He commanded the கொண்டு fish, போ, கடலின் ஆழத்துக்கு கொண்டு போ என்று சொன்னார். go and take him to the depth of the sea, பசிபிக் சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளே அவன் கடந்து to the போனான். depth of the Pacific Ocean. அது அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். He was in the stomach of the fish, திமிங்கலத்துக்குள்ளே in இருந்தான். the whale. திமிங்கலம் என்று சொன்னா நீங்க நாம் கண்டிருக்கிற நெத்தலி மீனை போல அல்ல. நெத்தலி சாரிடன். Not like the sardines that we see. அது இவ்வளவு உள்ள சின்ன மீன் அல்ல. Not the small sardines that we அந்த see. 4 எலும்புகள், ஒரு எலும்பு அந்த திருவனந்தபுரத்துல அந்த பொருட்காட்சி சாலையில வைக்கப்பட்டிருக்கு, மிருகக்காட்சி சாலையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எலும்பு 18 அடி நீளம். I saw one of the bones of the whale. One bone is 18 feet long. அது ஒரு யானை அப்படியாக தூக்கி உள்ளே போட்டு விடும். It can swallow an elephant. அவ்வளவு பெரிது. It's so big. அப்படி 18, 36, 72 அடி. இந்த ஷெட்டை அப்படியே அப்படி இந்த ஷெட்டை போல 2 மடங்கு பகுதியை அப்படியே உள்ள இழுத்துக் கொள்ளக்கூடிய பெரிய திமிங்கலம். So big it is that it can swallow a shed twice as big as this. அந்த திமிங்கலத்துக்கு இந்த யோனா ஒரு நெத்தலி மீனை போலதான். But for that whale, Jonah was like a sardine. அவன் கீழ்ப்படியாமல் அவன் ஓடிவிட்டான். But he disobeyed and ran away. பிறகு அவன் கடலின் ஆழத்திலே அவன் அறிக்கையிடுகிறான். Then in the depth of the sea he confessed, ஆண்டவரே நான் பாவி. Lord, I am a sinner. அது எவ்வளவு ஆழம் தெரியுமா? You know how deep it is? 5.5 மைல் ஆழமுடைய 5.5 miles deep. பசிபிக் சமுத்திரம் 5.5 மைல் The ஆழமுடைய. Pacific Ocean is 5.5 miles அவன் deep. கடலின் ஆழத்துக்குள்ளே கொண்டு He went to போகப்பட்டான். the depth. அவன் வயிற்றுக்குள்ளே இருந்து In அறிக்கையிடுகிறான். the belly of the fish he நான் confessed, பாவி, I am a sinner. நான் ஓடி வந்து விட்டேன், I came நான் running away. திருடன், I'm a thief. உமக்கு I கீழ்ப்படியாதவன், disobeyed. உண்மையில்லாத ஊழியக்காரன், Unfaithful servant. மன்னித்து விடும் Forgive me, Lord. என்று சொன்னான். He said. ஆண்டவர் அவனை கொண்டு வந்து அந்த பட்டணத்திலே And the விட்டார். Lord brought him அந்த and மீன் அவனை கொண்டு வந்து அந்த கடலின் ஓரத்திலே the fish கட்டி vomited விட்டது. him on the shore. பிரியமானவர்களே, இது கீழ்ப்படியாமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதை வெளிப்படுத்துகிறது. This shows being delivered from disobedience. இந்த 6வது காரியம் பூரண கீழ்ப்படியாமை
பூர்ணமாய் எடுத்து விடுகிறது. Sixth leap, taking away disobedience from one's life. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நாகமானுடைய காரியம் சொல்லப்படுகிறது. And now Naaman's story. ஏழாவது காரியம், The seventh thing. அவன் என்ன செய்ய வேண்டும்? What should he do? அதிலே ஏழாவது முறை அவன் மூழ்க வேண்டும். Seventh time he has to dip. என்ன நடக்கும்? What will happen? அவனுடைய சரீரம் என்ன நடந்தது? What happened to his body? அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையினுடைய மாம்சத்தை போல It மாறிவிட்டது. became like the flesh of a child. இந்த வியாதி எல்லாம் நீங்கி போயிற்று. Sickness was gone. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். He was blessed. இது ஒரு பிறப்பு. This is a birth. ஜலத்தினால பிறக்கிறது. Birth of water. அவனுடைய பெருமைக்கெல்லாம் முடிவு. End of all his pride. சுயமெல்லாம் அதிலே All his self அழிக்கப்படுகிறது. gone. சுயத்திலிருந்து மனிதன் விடுதலையாகிறதை Delivered from his வெளிப்படுத்துகிறது. ego. ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. A great cleansing. ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகிறது. Great holiness. பெரிய அவன் தேவனுடைய மனுஷனாக்கப்பட்டான். Became a man of அவனுக்குள்ள God. ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. He grew. இனி இயேசுவே அல்லாமல் வேறு ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன் என்று He சொல்லுகிறார். said, I will not worship other than வானத்திலும் Jesus. பூமியிலும் அவர் நான் ஆண்டவர் என்று For in heaven and அறிக்கை. earth he is God. இயேசுண்டத்திலே ஓடி வந்து விடுவாயாக. Come running to Jesus. இந்த சுபாவங்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். You will be delivered நீ from all எவ்வளவு his பெரிய natures. பாவி. What a great நீ sinner you எவ்வளவு are. பெரிய நல்லவனாக வேண்டியது இருக்கிறது. You have to be such a good ஒரு man. பெரிய பரிசுத்தவனாய் மாற்றும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். He has come to make you a ஒப்பு saint. கொடுப்பாயாக. Surrender. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். The Lord will do great உன்னை things for you ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். and bless you உன்னை குணமாக்க and வந்திருக்கிறார். heal you உன்னை பலப்படுத்த and வந்திருக்கிறார். strengthen you. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். Bless your children. உனக்கு ஒரு வீட்டை தர வந்திருக்கிறார். Give you a house உனக்கு ஒரு தோட்டத்தை தர and a வந்திருக்கிறார். garden உனக்கு பரலோகத்தை தர and வந்திருக்கிறார். heaven. இந்த நல்ல ஆண்டவரை நீ விட்டு விடாதே. Don't forsake this good God. இயேசுவை விட்டு விடாதே. Don't forsake இயேசுவை Jesus. விட்டு விட்டால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை, நரகத்துக்கு போக If வேண்டும். you forsake Jesus, you won't have eternal life. இயேசுவை You have to go to ஏற்றுக்கொண்டால் hell. உனக்கு நித்திய ஜீவன். Accept Jesus, you have eternal life. பரலோகம் உனக்கு. Heaven is yours. பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. பின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை வரமோ நித்திய ஜீவன். But the gift of God is நித்திய eternal ஜீவனை life. பெற்றுக்கொண்டு நீ மேலான ஜீவியத்துக்கு கடந்து போகும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Receive eternal life and go to greater life. The Lord is calling you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தண்ணீரின் முழுக்கினாலே கழுகி விண்ணதினாவினா தண்ணீரின் முழுக்கினாலே கழுகியே விண்ணதினாவினா மனதை சுவிசாயம் தரித்தே அன்பிலே வளர்ந்திடுவார் மனதை சுவிசாயம் தரித்தே அன்பிலே வளர்ந்திடுவார் பஞ்சமி சுவனி சீராயோ உனக்காய் பாடு சகிதோ கீழையவரை திறங்கொடி ஆரை உனக்காய் பாடு சகிதோ கீழையவரை திறங்கொடி ஆராயோ பஞ்சமி சுவனி சீராயோ அருமையானவர்களே, இந்த இரண்டாம் நாள் சாயங்கால வேளையில் நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். Beloved, this second evening, our God, the living God, was speaking to us. இந்த தேசத்தில் உள்ள ஜனத்தை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலம் நாம் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தோம். Through the word of God, we were understanding how God loves the people of this land. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய தேவன் எவ்வளவு வாஞ்சையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார். See how desirous and how loving God is to bless us. கேட்ட அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போமாக. Let's fully surrender to the Lord for the words we heard. நம்ம எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Shall we all bend our knees நம்முடைய கண்களை மூடுவோம். and close our eyes? நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போமாக. Open our hearts to the Lord. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே நின்று கொண்டே இருக்கிறார். There is a God who blesses us standing before us. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால்
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோமாக. If we love him, let's keep his commandments. அவருடைய கற்பனையை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாம். Keeping his commandments is loving him. ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். If any man love not the Lord Jesus Christ, let him be anathema. இயேசு Maranatha. கிறிஸ்து வருகிற கடைசி நாட்கள்ல நான் வந்திருக்கிறோம். We are living in the last days when Jesus is coming. அவரிடத்தில் அன்பு கூறாதவர்களை சாபம் பிடிக்க போகிறது. Curse is going to engulf those who do not believe him. அந்த சாபத்துக்கு உன்னை தப்புவிக்கும்படியாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும்படி ஆண்டவர் தம்முடைய கற்பனைகளை உனக்கு கொடுத்து The கொண்டிருக்கிறார். Lord is showing you his commandments so that you may not come under the curse, so that you might keep his commandments and thus exhibit your love for him. நீ சபிக்கப்படுவதை, நித்திய நரகத்துக்குள் போவதை அன்புள்ள ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. The loving God does not want to curse you. He does not want you to go to eternal hell. அவருடைய அன்பின் சத்தம் எவ்வளவு இனிமையான சத்தமாக இருக்கிறது. How sweet is the voice of his love. கேட்ட அவருடைய அன்பின் சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா. Let's fully surrender to the voice of love we heard. தயவு செய்து யாரும் கண்களை திறக்காதீர்கள். No one open your eyes. நம்முடைய அருமையான தேவன் நம்மத்திலே நின்று கொண்டிருக்கிறாரே, அவரை மாத்திரம் நம்முடைய கண்கள் காணட்டும். Let the loving God who is standing before us see our eyes. கடந்த நாட்களில் நீ அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து உன்னுடைய ஆயுசு நாட்களை வீணாக்கி விட்டாயே. During the past days you were wasting your life looking here and there. இந்த கடைசி நாட்களிலே ஆயிலும் உன்னுடைய ஜீவியம் இனிமையுள்ளதாக மாறுவதாக. In these last days let your life become sweet. சமாதானத்தோடு இந்த பூமியிலே உன்னுடைய ஓட்டத்தை முடிக்க நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா. Surrender yourself to make your end a sweet one in this world. இத்தனை வருட காலம் நீ தேவனுக்கு அருவருப்பாய் பிரியமில்லாத ஜீவியம் செய்து விட்டாய். Till now you were living a life abominable, displeasing to God. இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடம் இந்த பூமியிலே இருக்க போகிறாயோ தெரியாது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறம்புக்குள்ளே உள்ளதாக இருக்கிறது. We don't know how many days we are going to spend on this in this world. Man's life is limited. நீ இந்த கடைசி நேரத்துல நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா. In these last days accept the Lord. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உன்னை ஒப்பு கொடுப்பாயா. Surrender to keep his commandments. அவர் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த பூமியிலே நீ ஜீவிக்க வேண்டியதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றி சமாதானத்தோடு உன்னுடைய ஓட்டத்தை முடிக்க அவர் உதவி செய்வார். Even if you are going to live only a few days in this world, he will help you to have a peaceful end and have a victorious end. நம்முடைய மரண நாள் என்றைக்கு என்று நமக்கு தெரியாது. We don't know when our day of death is. இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் மாறட்டும். Let your life change today. இந்த கூட்டம் முடிந்து திரும்பி போகும்போது மிகுந்த சமாதானத்தோடு நீ கடந்து செல்வாய். When this meeting is over, you will return with peace. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. His commandments are not weighty. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருந்த அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. The commandments which the Lord was speaking are not weighty. அந்த நாகமான் எத்தனையோ வருடங்கள் குஷ்டரோகியாக இருந்தார். Naaman was a leper for so many years. எத்தனையோ வைத்தியர்களை நாடி போனான். He went after so many doctors. எவ்வளவோ பணங்களை செலவழித்தார். Spent so much of money. அவருடைய குஷ்டரோகம் நீங்கவில்லை. But his leprosy was not gone. ஆனால் ஒரு தேவனுடைய மனிதனிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. But when he came to a man of God and obeyed, his leprosy was gone. கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பாயா. Surrender to obey. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பாயா. Surrender to obey the truth of water baptism. அதற்கு பணம் கிடையாது. No money. அதுக்கு விலை இல்லை. No cost. இலவசமாய் நீ அதை கைக்கொள்ளும்படி உனக்கு ஆண்டவர் அதை தரும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். God is waiting to give it to you free. 7 தடவை நீ யோர்தான் நதியிலே முழுகுவாயாக. Dip in Jordan 7 times. எவ்வளவு எளிதான பிரமாணம். What an easy command. ஒரு மனிதன் தண்ணீர்ல போய் 7 தடவை முழுகி எழுந்திருப்பது ஒரு கஷ்டமான பிரமாணமா? Is it difficult for a man to go and dip 7 times in a river? ஆனால் அவனுக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் போயிற்று. But it was below his dignity to obey. எப்படியோ தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவன் கீழ்ப்படிந்தார். Somehow because of God's mercy he was persuaded to obey. அவன் கீழ்ப்படியாமலே போயிருந்திருப்பானால் குஷ்டரோகியாவே மரித்திருக்க வேண்டும். If he had disobeyed that day, he would have died a leper. அவன் ஒரு பெரிய மனிதன்தான். He was a great man. சிறந்த அறிவாளிதான். A knowledgeable man. மிகவும் பலமுள்ள ஒரு மனிதன்தான். Very powerful man. மதிப்புக்குரியவன்தான். A man of honor. ஆனால் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இல்லாமல் இருந்தது. But he didn't have a heart to obey God's commands. கீழ்ப்படிந்தான்.
பூரண சுகத்தை பெற்றான். Eventually he obeyed, was perfectly நீ healed. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். But today obey God's words and take water baptism. கர்த்தர் உன்னை வேறு மனிதனாக மாற்ற The Lord will make you another man. பரலோகத்துக்குரியவனாக உன்னை மாற்ற போகிறார். God will make you a heavenly being. தேவனுடைய பிள்ளையாக உன்னை மாற்ற You போகிறார். will become a God's child. ஆசீர்வாதத்துக்குரியவனாக உன்னை மாற்ற போகிறார். Become a child of blessing. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாக உன்னை மாற்ற You போகிறார். will become a blessing to many. அவருடைய கற்பனையை தள்ளி விடாதே. Don't put aside his commands. அவரிடத்தில் அன்பு கூறுவதே, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாக இருக்கு. Loving him is keeping his commandments. நீ இயேசுவை நேசிக்கிறாயா? Do you love Jesus? அவருடைய கற்பனையை கைக்கொள். Keep his commandments. நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு நல்ல தெய்வம் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டால் போதாது. It's not enough to say I love Jesus and I accept him. அவருடைய கற்பனையை கைக்கொள். Keep his commandments. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. Obey his words. ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க The விரும்புகிறார். Lord wants to bless you and your family. கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. Surrender to his words. ஹல்லேலூயா 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 ஷபாலா ரபாலா ரபாய் ஷிடோ இல பகதுட பௌஷிடவாலா ரபாக இதோ இல பௌஷிடவாலா ரபாக துரபௌதுரா இல ஷிடோ இல பௌஷிடவாலா ரபாக. பயப்படாதே. Fear not. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நான் ஒரு கிறிஸ்தவனானால் சமுதாயம் என்னை தள்ளிவிடுமே என்று பயப்படாதே. Don't say if I obey society will forsake me. என் குடும்பம் என்னை தள்ளிவிடுமே என்று பயப்படாதே. Don't say my family will reject me. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். A fear of man bringeth a snare. நீ தேவனுக்கு தைரியமாக கீழ்ப்படி. Obey God boldly. உன்னுடைய குடும்பம் எல்லாம் உன் பின்னாலே வருவார்கள். Your family will come after you. கர்த்தருடைய வசனம் மாறாதது. The word of God will not change. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. Believe Jesus. அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். You and your house shall be saved. இயேசுவை விசுவாசி. Believe on the Lord உன் Jesus. வீட்டார் You ரட்சிக்கப்படுவார்கள். will be saved with your house. இயேசுவை விசுவாசி. Believe on the Lord Jesus. உன்னை பார்த்து உன் ஊரார் ரட்சிக்கப்படுவார்கள். உன் ஊரார் Your people of your town will be saved. சந்தேகப்படாதே. Don't doubt. கர்த்தர் உன்னை எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக நிறுத்துவார். Then he will make your witness before all people. பயப்படாமல் கீழ்ப்படி. Fear not. Obey. ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது. Wait, blessing is waiting. பயப்படாமல் கீழ்ப்படிந்து பார். Wait and bless and see. உனக்காக திரளான ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது. Abundant blessings waiting for you. ஷபலரபஹயில பௌஷடபலாரியா உம்மை பின் செல்வேல் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமது அன்பால் இருக்கேன். உம்மை பின் செல்வேல் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமது அன்பால் நான் இருக்கேன். உம்மை பின் செல்வேன் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமது அன்பால் நான் இருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. உன் இருதயத்திலே கைகளை வைத்து ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. Lay your hand on your chest and your surrender to ஞானஸ்நானம் God. எடுக்காதவர்கள் யாராயிலும் இங்கே Is இருந்தார். anyone who has not taken baptism? சரியான ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே என்று யாராதியில் இருதயத்தில் குத்தப்பட்டார். Is anyone pricked in the heart saying that I have not taken the right baptism? ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு சரியான ஞானஸ்நான ஆராதனை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. Sunday afternoon at 3 o'clock there is a baptism service. எடுத்துக்கொள்வேன் என்று தீர்மானியுங்கள். Take a determination to take baptism. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று தீர்மானியுங்கள். Come what may, I will live for Jesus. கர்த்தராகிய இயேசு உன் வாழ்க்கையை The மாற்றுவார். Lord Jesus will change your life. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். You will be blessed. யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ All those who hated you, அவர்களெல்லாம் உன்னை they நேசிப்பார்கள். will love you. உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Your family will be blessed. உன்னுடைய உறவினர்கள், உனக்கு தெரிந்த உன்னுடைய நண்பர்கள் எல்லாம்
உன் பின்னாலே வரும்படி கர்த்தர் செய்வார். He will cause your relatives and friends to come after you. நீ அநேக ஜனத்தின் மத்தியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாக இருப்பாய். You will be blessed among many people. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. The word of God will not change. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமாக. Let's obey the Lord. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக. Let's obey His word. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். So raise our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசப்பட்ட கர்த்தருடைய சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கீழ்ப்படியும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம். ഞങ്ങളെ അളവിടാൻ നേശൻ കർത്താവേ, എല്ലാ ദേവർക്കും മേലാന ദേവനായി, ജീവനുള്ള ദേവനായി ആണ്ടവരെ അങ്ങടിങ്ങളുടെ മധ്യേ എഴുന്നള്ളിപ്പടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. വാനത്തിൻ കീഴേ ഭൂമിയിൻ മേലെ യേശുവിൻ നാമമല്ലാമ ആണ്ടവരെ മനുഷ്യജാതിക്ക് രക്ഷിക്കപ്പെടുവാൻ ഒരു നാമമില്ലെന്ന് இந்த சாயங்கால வேளையில் അങ്ങടിക്ക് വെളിപ്പെടുത്തി തന്നപടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. അറിയായ്മയുടെ കാലങ്ങളെ ദേവൻ കാണാതെ പോലെ ഇരുന്നു. ഇപ്പോഴോ എല്ലാ മനുഷ്യരും രക്ഷിക്കപ്പെടുന്നുള്ള കട്ടളെ അങ്ങ് കർത്താവേ ഇട്ടിരിക്കുന്നപടിനാൽ இந்த ദേശത്തിലെ ജനങ്ങളെ രക്ഷിക്കുമ്പടിയായി ഇപ്പിടിപ്പെട്ട സുവിശേഷ കൂട്ടങ്ങളെ ആയത്തപ്പെടുത്തി തന്നപടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. വരുത്തപ്പെട്ട് ഭാരം ചുമക്കുന്നവരെ എല്ലാവരും എന്റെ അടുക്കൽ വരുവീൻ, ഞാൻ உங்களுக்கு ഇളപ്പാറ് തരുന്ന വാദത്തോടുകൂടി இந்த சாயங்கால வேளையில் മഹിമயான സുവിശേഷത്തെ അടിങ്ങളുടെ മധ്യേ കർത്താവേ വെളിപ്പെടുത്തി തന്ന കൃപയ്ക്കായി നന്ദിയോട് സ്തോത്രം. ഉമ്മയുടെ നാമത്തിലുള്ള വിശ്വാസനാല് രക്ഷിപ്പും, ഉമ്മയുടെ നാമത്തിലുള്ള വിശ്വാസനാല് ആണ്ടുവരെ യാതിക്ക് സൗഖ്യവും എല്ലാ ശാപങ്ങൾക്ക് വിടുതലും കർത്താവേ ഉണ്ടെന്ന് അടിങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്ന വാദത്തിற்காய் നന്ദിയോട് സ്തോത്രം. കർത്താവേ இந்த വേളയിലെ പാപത്തിനാലും പാപ സ്വഭാവത്തിനാലും ഒരു കുഷ്ഠരോഗിയുടെ അനുഭവത്തിൽ ഉമ്മയുടെ സമൂഹത്തിൽ വന്നിരിക്കുന്ന ജനങ്ങൾക്ക് കർത്താവേ അന്ന് വിടുതൽ തരുമ്പടിയായി വിടുക കർത്താവേ. മഹിമயான സുവിശേഷത്തിനാല് കർത്താവേ വെളിപ്പെടുത്തുന്ന ജീവനുള്ള എല്ലാ വാർത്തകൾക്കായി നന്ദിയോട് സ്തോത്രം. അടിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവേ അടിങ്ങൾ മുற்றிலுമായി യേശുവിന്റെ രക്തത്താൽ കഴുകപ്പെട്ട് പാപത്തിക്ക് മരിക്കുന്ന മറ്റുമല്ല അടിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവേ എല്ലാ പാപങ്ങളെ അറിക്കை ചെയ്ത് ഒരു ശുദ്ധ മനസാക്ഷിയും ഒരു ഉടമ്പടിക്കൻ അനുഭവത്തിലേക്ക് കടന്നു വരുമ്പോഴായി ഞാൻ സത്യത്തിന് കീഴ്പ്പെടുവേണ്ട അങ്ങടെയും വെളിപ്പെടുത്തുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം. ഞാൻ ഉലകത്തിക്കും ഉലകം എനിക്കും മരിച്ചേ എന്നൊരു അനുഭവത്തിലേക്ക് അടിങ്ങളെ വഴി നടത്തുമ്പോഴായി കർത്താവേ അങ്ങടിങ്ങളുമേ ചിത്തം കൊണ്ടതുപടിയാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. അടിങ്ങളുടെ ആവിക്കറി ജീവിതത്തിനെതിരായി ക്രിയുന്ന പലവിധമാണ് പൊള്ളാതെ വല്ലമുകളെ മുറ്റിലുമായി മേற்கொள்ளுവാൻ നിൽക്കണം കർത്താവേ. ഉമ്മയുടെ ദിവ്യാലോചനയ്ക്ക് കൂടി ഞാൻ സ്നേഹമെടുത്ത് ഒരളപ്പാർതിലെ പറ്റുകൊള്ളുവാൻ നിൽക്കണം സഹായിക്കുവാണ്ടവരെ. എല്ലാറ്റും വരിയായി കൃപയുടെ പരിപൂർണവും നീതിயின் പരിപൂർണത്തെ പറ്റുകൊണ്ട് ജീവനിൽ ആളുകളിൽ ഒരു മുറ്റിലുമായി ഒരു ജയകരമായ ജീവൻ ചെയ്യുമ്പടിയായി കർത്താവേ അടിങ്ങൾക്ക് വാക്കളിത്തരുപടിയാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. ഒരു കീഴ്പ്പിടിയുന്ന സ്വഭാവത്തെ പറ്റുകൊണ്ട് അടിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഇനിമുള്ള നാളുകൾ കർത്തർക്ക് പ്രിയமான ഒരു ജീവൻ ചെയ്ത് ആണ്ടുവരെ സ്തോത്രം. இந்த ഉലകത്തിലെ ഒരു കുളന്തയെ പോലെ ഒരു പാപമില്ലാത്ത ജീവൻ ചെയ്ത് പല രാജ്യത്തെ മേന്മயான അനുഭവത്തെ പെറുമ്പടിയായി இந்த നാളുകളിൽ കർത്താവേ இப்படி സുവിശേഷം കൊടുത്ത് അങ്ങടിങ്ങൾക്ക് തന്നപടിനാ നന്ദിയോട് സ്തോത്രം. இந்த അനുഭവത്തെ പെറാത്ത ആരെല്ലാം ഉണ്ട് ഇന്നേക്ക് இந்த കൂട്ടത്തിൽ വന്നിരിക്കുവോ അവരെങ്കിൽ സന്ധിച്ച കർത്താവേ ഒരു നരകത്തിൽ പോകാതൊണ്ണു ഒരു അളിഞ്ഞു പോകാതൊണ്ണു പല രാജ്യത്തേക്ക് ആയത്തുപെടുത്തി യേശു നമ്മുടെ കർത്താവായ യേശു കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ സാവിയാനുടെ ഐക്യവും കാവലും സകല പരിശ്രമങ്ങളോടുകൂടെ കർത്തർ വരുവരെ ഇരിപ്പതാകെ. ഹല്ലേലൂയ.